பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா நபியினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். கண்ணியமான இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, இன்று நாங்கள் இந்த மாதத்தினுடைய எங்களுடைய மாதாந்த ஒன்றுகூடல் மாதம் ஒவ்வொரு போயா தினங்களிலும் அல்லது விடுமுறை நாட்களிலும் நடைபெற்று வருகிறது. அல்லாஹ்வுடைய உதவியினால் இந்த மாதம் எங்களுடைய இந்த நிகழ்ச்சிக்கு புத்தளத்திலிருந்து இன்றைய குத்துபா பிரசங்கத்துக்காகவும் இரவு பயானுக்காகவும் எங்களுடைய அன்புக்குரிய பேச்சாளர் ஷேக் எஹ்சான் அப்பாசி அவர்கள் ஒரு ஆங்கில ஆசிரியர், பாடசாலை ஆசிரியர் தொழில் செய்யக்கூடியவர்கள் இந்த தாவாவிலும் நாட்டில் பல பகுதிகளுக்கும் சென்று தன் கற்ற கல்வியை, மார்க்கத்தை மக்களுக்கு சீரான முறையில் எடுத்து வைக்கக்கூடிய இந்த தாவாவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை கபூல் செய்திருக்கிறான். இன்ஷா அல்லாஹ் மௌத் வரையிலையும் அவரை ஸ்திரப்படுத்தி அவர்களை கபூல் செய்து அவர்களுடைய பெற்றோர்களுக்கும் அல்லாஹு தஆலா அருள் புரிந்தருள்வானாக. எனவே எங்களுடைய இந்த சிறிய அழைப்பை ஏற்று இந்த இடத்துக்கு சமர்ந்திருக்கக்கூடிய அவர்களுடைய பயான் நிகழ்ச்சி எங்களுடைய இஸ்லாமிய விழுமியங்கள், இஸ்லாமிய குடும்ப அமைப்புகள், அல்லாஹை பயந்த அமைப்பில் எவ்வாறு அமைய வேண்டும் என்ற அமைப்பிலே ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பெரியவர்களுக்கும் சிறுவர்களுக்கும் வயோதிபர்களுக்கும் அனைத்து பேர்களுக்குமான ஒரு அழகான ஒரு தலைப்பு. இன்ஷா அல்லாஹ் அந்த அமைப்பிலே, அந்த தலைப்பிலே அவர்கள் உரை நிகழ்த்தி அதிலே நாங்கள் நல்ல பல விஷயங்களை கேட்டு எங்களுடைய வாழ்வில் எடுத்து நடப்பதற்கு அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வந்திருக்கக்கூடிய சகோதரர்கள் கொஞ்சம் நெருங்கி வந்துறீங்கோ. பெண்களும் மேலே இருக்கக்கூடிய பிள்ளைகளை அமைதியாக வச்சுக் கொள்ளுமாறு அன்பாக கேட்டுக்கொள்வோம். السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله وأصحابه ومن تبعه بإحسان إلى يوم الدين. ما بعد، فقال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال أيضا: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال أيضا: يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் வாய்மை மிக்கது வல்லவன் அல்லாஹுடைய வார்த்தை அல் குர்ஆன் என்றும், வாழ்க்கை வழிமுறைகளிலே மிகவும் சிறந்த வாழ்க்கை வழிமுறை அன்னல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித் தந்த தூய இஸ்லாத்தின் வாழ்க்கை வழிமுறை என்றும், மார்க்க விடயங்களிலே மிகவும் மோசமானது மார்க்கத்தில் இல்லாததை மார்க்கமாக அதனுள் சேர்ப்பது என்றும், எவையெல்லாம் அப்படி புதிதாக மார்க்கமாக சேர்க்கப்படுமோ அவை அனைத்தும் பிதஅத்துகள், வழிகேடுகள். யார் அவற்றை மார்க்கமென செய்வார்களோ அவர்களை அந்த பிதஅத்துகள் நாளை மறுமையிலே நரகத்தின் பால் அழைத்துச் செல்லும் என்று அன்னல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது உரைகளின் ஆரம்பங்களிலே கூறக்கூடிய மார்க்கத்தின் அடிப்படையை உங்களுக்கும் ஞாபகித்தவனாக இந்த பயான் நிகழ்ச்சியை ஆரம்பம் செய்கிறேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, இந்த பயான் நிகழ்ச்சிக்குள் நாங்கள் நுழைவதற்கு முன்னால் முதலாவது ஒரு விஷயத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா இந்த ஊரில் எத்தனையோ பேர்கள் இருக்க எங்களுக்கு இந்த மார்க்கத்தை விளங்கக்கூடிய பாக்கியத்தை தந்திருக்கிறான். இந்த மார்க்கத்தை விளங்குவதற்கான நேரத்தை ஒதுக்கக்கூடிய பாக்கியத்தை தந்திருக்கிறான். இது அல்லாஹ் ஹைரை நாடுகிற, நன்மையை நாடுகிற சில மனிதர்களுக்கு மட்டுமே கொடுக்கிற மிகப்பெரிய பாக்கியம். எனவே இந்த சபையில் நாங்கள் இருக்கிறோம் என்றால் அல்லாஹுடைய
ஹைரை பெற்றவர்கள் என்கிற மன திருப்தியோடு பெரிய சந்தோஷத்தோடு நாங்கள் இருந்து கொள்ள வேண்டும். அதற்கடுத்ததாக பேசப்படுகிற விஷயங்கள் கிரகிக்கப்பட வேண்டும், அதனை நாங்கள் சரியாக விளங்கிக் கொள்ள வேண்டும், அதனை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த முயற்சி செய்ய வேண்டும் என்ற உயர்ந்த ஒரு இஹ்லாஸான நோக்கத்தோடு வெறுமனே ஒரு சம்பிரதாய பயான் நிகழ்ச்சியாக இல்லாமல் பேசப்படுகிற விஷயங்கள் யாரோ எங்கோ இருக்கிற மனிதர்களை பற்றி பேசப்படுகிற விஷயம் என்று நினைக்காமல் இது எனக்கானது, என் குடும்பத்திற்கானது, நான் என் வாழ்வில் என்னுடைய கபரை மறுமையை வெற்றியாக்கிக் கொள்வதற்கானது என்ற நியத்தை நாங்கள் வைத்துக்கொண்டு, சரிகள் எங்களிடம் இருந்தால் அதை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நியத்தை நாங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும். பிழைகள் சொல்லப்படுகிற விஷயங்களில் இதில் எனக்கு தவறு இருக்கிறது என்றால் அதை திருத்திக் கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அப்படியான ஒரு அல்லாஹுவால் கபூல் செய்யப்பட்ட, தௌஃபீக் செய்யப்பட்ட ஒரு சபையாக இந்த சபை அல்லாஹ் ஆக்க வேண்டும் என்று முதலில் பிரார்த்தித்தவனாக, அந்த நியத்தை புதுப்பித்தவனாக தலைப்பிற்குள் செல்லலாம் என நினைக்கிறேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, இஸ்லாம் எதிர்பார்க்கிற ஒழுக்க விழுமியங்கள் என்கிற ஒரு தலைப்பு போடப்பட்டிருக்கிறது. அல்லது இஸ்லாம் எதிர்பார்க்கிற ஒழுக்கமிக்க வாழ்வு என்றும் இதற்கு நாங்கள் தலைப்பிட்டுக் கொள்ளலாம். அதாவது இஸ்லாம் எதிர்பார்க்கிற என்ன விஷயமா, ஒரு ஒழுக்கம் சார்ந்த வாழ்வு ஒன்றை இஸ்லாம் எப்படி எதிர்பார்க்கிறது என்கிற சில அடிப்படைகளை உங்களுக்கு நான் சொல்லித்தரலாம் என நினைக்கிறேன். முதலாவதாக இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு தெரியும், குர்ஆன் ஹதீஸிலே நீங்கள் எடுத்து பார்ப்பீர்களாக இருந்தால் இபாதத் என்கிற ஒரு பகுதி இஸ்லாம் பெரிதாக பேசி இருக்கிறது. அதாவது அல்லாஹுவை வணங்குவது, மார்க்க வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுவது என்கிற ஒரு பகுதியை இஸ்லாம் பேசியிருக்கிறது. அதே போலவே இஸ்லாம் அஹ்லாக் என்கிற பண்பாடு சார்ந்து பெரிய ஒரு பகுதியை குர்ஆன் ஹதீஸிலே நாங்கள் பார்க்கலாம். நீங்கள் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா தன்னை வணங்க சொன்ன பெரும்பான்மையான இடங்களில் வஅபுதுல்லாஹ வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ, அல்லாஹ்வை வணங்குங்கள், இணை கற்பிக்காதீர்கள் என்று சொன்ன பெரும்பான்மையான இடத்தில் வபில் வாலிதைனி இஹ்சானா, நீங்கள் பெற்றோர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு சேர பார்ப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அதாவது ஒரு சேர பேசுவதை, இரண்டையும் இணைத்து பேசுவதை நாங்கள் பார்க்கலாம். அதே போல அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இஸ்லாத்துடைய சட்டங்கள் இருக்கிறது அல்லவா, இஸ்லாத்திலே இது கூடும் இது கூடாது என்கிற பொதுவான மார்க்க சட்டங்கள் இருக்கிறது அல்லவா, இதனை இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்வார்கள், இஸ்லாம் அடிப்படையான 5 அம்சங்களுக்காகத்தான் இந்த சட்டங்களை வைத்திருக்கிறது. உதாரணமாக கொலை செய்வது கூடாது, களவெடுப்பது கூடாது, விபச்சாரம் செய்வது கூடாது, இப்படி எத்தனையோ கூடாது என்கிற தலைப்பு இருக்கிறது. அதே போல எத்தனையோ விஷயங்களை செய்ய சொல்லி இருக்கிறது இஸ்லாம். இந்த எல்லா சட்டத்திட்டங்களையும் மொத்தமாக சுருக்கி ஒரு 5 தலைப்பிற்குள் சொல்வார்கள் இஸ்லாமிய அறிஞர்கள். அதாவது மொத்த இஸ்லாமிய சட்டத்திட்டமும் ஒன்று மார்க்கத்தை பாதுகாப்பதற்கான சட்டத்திட்டங்கள், இபாதத் விஷயங்கள் எல்லாம் மார்க்கத்தை பாதுகாப்பதற்கான சட்டத்திட்டங்கள். அடுத்தது இஸ்லாத்திலே நீங்கள் பார்க்கலாம் ஹிஃப்துன் நஃப்ஸ் என்கிற அடிப்படையான உயிரை காப்பதற்கான சட்டங்கள். ஒரு மனிதனுக்கு எந்த அளவுக்கு இஸ்லாம் உயிரை காக்க சொல்லி இருக்கிறது என்றால், அவனுடைய உயிரை அவன் போக்கிக் கொள்ள முடியாது. உலகத்தில் அப்படி எங்க சட்டமும் கிடையாது. ஒருவன் யாருக்கும் டிஸ்டர்ப் இல்லாமல் தற்கொலை செய்து கொள்ளலாம் உலகத்தின் கணக்கிலே. உலகத்துடைய சட்டங்களின் அடிப்படையிலே நான் என் வாழ்க்கையை முடித்துக் கொள்ள போகிறேன் என்றால் யாரும் அதிலே தலை போட முடியாது. ஆனால் இஸ்லாம் சொந்த உயிரை கூட நீ விடக்கூடாது, இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய அஜல் இருக்கிற வரைக்கும் நீ வாழ வேண்டும் என்று சொல்லி இருக்கிறது. எனவே இஸ்லாத்தில் உள்ள அந்த கொலை கூடாது. அதே போல இதனோடு சம்பந்தப்பட்ட சட்டங்களை பார்ப்பீர்களாக இருந்தால் அது அதாவது மனித உயிர்களை காப்பதற்கான சட்டங்கள். அப்ப அங்கே ஒழுக்கம், அஹ்லாக், பண்பாடு உள்ள ஒரு சமூகம், தன்னை அழித்துக் கொள்ளாத, பிறரை அழிக்காத ஒரு சமூகத்தை இஸ்லாம் உருவாக்க விரும்புவதை நீங்கள் பார்க்கலாம். அடுத்தது ஹிஃப்துல் அக்ல் என்று சொல்வார்கள், அதாவது புத்தியை பாதுகாப்பதற்கான சட்டங்கள். புத்தி உள்ளவனுக்கு தான் மார்க்க சட்டம். அதே போல அவன் தன்னை போதையினால் இன்னொரு காரணங்களால் தன்னுடைய புத்தியை அழித்துக் கொள்ளக்கூடாது, தன்னை மடையனாக்கி கொள்ளக்கூடாது, தன்னுடைய சிந்தனை தடுமாற்றங்களை உண்டாக்கி கொள்ளக்கூடாது என்று இஸ்லாம் நமக்கு சட்டங்களை, அதாவது இஸ்லாத்துடைய சட்டத்திட்டங்களில் ஒரு பகுதி இருக்கிறது புத்தியை பாதுகாப்பதற்கான சட்டத்திட்டங்கள். அதனால் தான் போதை கூடாது என்று சொல்லி இருக்கிறது, போதையோடு சம்பந்தப்பட்ட விஷயங்களை கூடாது என்று சொல்லி இருக்கிறது. அது ஒரு தனித்தலைப்பு. அதே போல இஸ்லாத்துடைய இன்னொரு பகுதி எடுத்து பார்ப்பீர்களாக இருந்தால் மானத்தை காப்பதற்கான சட்டத்திட்டங்கள். நாங்கள் அடுத்தவனுடைய மானத்தை போக்கக்கூடாது, அது பெரிய கண்ணியமான ஒரு விஷயம் என்று இஸ்லாம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறது. அடுத்தவனுடைய மானத்தோடு சம்பந்தப்பட்டதுதான் இந்த பொறாமைப்படுவது, புறம் பேசுவது, கோல் சொல்வது, எல்லாமே பிறருடைய வாழ்க்கையில் நாங்கள் கையடிப்பது, அந்த பகுதியை இஸ்லாம் பெரும் அளவு தடுத்து வைத்திருக்கிறது. அதே போல ஹிஃப்துல் மால் என்று
சொல்வார்கள் பொருளாதாரத்தை பாதுகாக்கிற சட்டத்திட்டங்கள். அப்ப பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட வட்டியோடு சம்பந்தப்படுகிற வாழ்க்கையாக இருக்கலாம், அதே போல நாங்கள் மோசடி செய்து பொருளாதாரத்தை எடுப்பதாக இருக்கலாம், அளவை நிர்வையில் மோசடி செய்வதாக இருக்கலாம். இப்ப இஸ்லாத்துடைய மொத்த சட்டத்திட்டங்களையும் எடுத்து தொகுத்து இந்த 5 தலைப்பிற்குள் இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்லித் தருவார்கள். இந்த 5 பிரதான அம்சங்களை மையப்படுத்தியதாகத்தான் இஸ்லாமிய அஹ்காம் என்கிற சட்ட பகுதிகள் இருப்பதாக இஸ்லாமிய அறிஞர்கள் நமக்கு சொல்லுவார்கள். இப்ப இந்த இடத்துல நான் சொன்ன இந்த பிரதான 5லும் அந்த தீன், முதலாவது மார்க்கத்தை பாதுகாப்பது என்கிற பகுதியில் இபாதத் செக்ஷன் எல்லாமே வந்துவிடும். அதற்கு பிறகு இருக்கிற பிரதான 4 பகுதியை பாருங்கள். உயிரை காப்பது, அறிவை காப்பது, மானத்தை காப்பது, பொருளாதாரத்தை காப்பது என்கிற இந்த 4 பகுதியும் மனித வாழ்வோடு சம்பந்தப்பட்டது, பண்பாட்டோடு சம்பந்தப்பட்டது, ஒழுக்கத்தோடு சம்பந்தப்பட்டது. இன்று நடக்கிற உலகத்தில் நடக்கிற அத்தனை கிரைம் லிஸ்டையும் எடுத்து பார்ப்பீர்களா இருந்தால், குற்றவியல் பட்டியலை நீங்கள் எடுத்து பார்ப்பீர்களாக இருந்தால் இந்த 4க்குள்ளதான் நடக்கும். கொலையோடு சம்பந்தப்பட்டதாக இருக்கும், அல்லது மானத்தோடு சம்பந்தப்பட்டதாக இருக்கும், அல்லது அவனுடைய புத்தியை பழுதாக்கக்கூடிய குற்றங்களாக இருக்கும், அல்லது பொருளாதாரத்தை திருடுகிற களவு ஏமாற்றமாக இருக்கும். இப்படித்தான் உலகத்தில் நடக்கிற பெரும்பான்மையான குற்றங்களுக்கு பின்னால் இந்த 4 தலைப்பு தான் வரும். இஸ்லாம் இந்த மொத்த சட்டத்தையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக தந்ததில் பிரதான நோக்கம், இது எல்லாவற்றின் மூலமாகவும் ஒரு நோக்கம் இருக்கிறது, அது சுவர்க்கம், மறுமையில் வெற்றி என்று ஒரு நோக்கம் இருக்கிறது. ஆனால் உலக வாழ்வில் இந்த பிரதான 4 நோக்கங்கள் மையப்படுத்தப்பட்ட நிலைமையில்தான் இஸ்லாத்திலே சட்டங்கள் இருக்கின்றன. அப்படி என்றால் மனிதனை இப்படி தன்னுடைய உயிரை காப்பாற்றுகிற, பிற உயிர்களை காப்பாற்றுகிற, தன்னுடைய அறிவையும் பாதுகாத்துக் கொள்கிற, பிற மனிதனுடைய அறிவையும் பாதுகாத்துக் கொள்கிற, தன்னுடைய மானத்தை காப்பாற்றிக் கொள்கிற, பிறருடைய மானத்தையும் காப்பாற்றுகிற, தன்னுடைய பொருளாதாரத்தையும் பாதுகாத்துக் கொள்கிற, பிறருடைய பொருளாதாரத்தில் கையடிக்காத ஒரு ஒழுக்கமான மனிதனைத்தான் இஸ்லாம் உருவாக்க விரும்புகிறது என்பது இஸ்லாத்தின் மொத்த சட்டத்திட்டங்களை எடுத்து பார்க்கிற பொழுது நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய அடிப்படையான ஒரு இலக்காக இருக்கிறது. இந்த இலக்குக்காக வேண்டிதான் இவ்வளவு சட்டத்திட்டங்களும் என்று நாங்கள் சுருக்கமாக சொல்லலாம். அதற்கடுத்ததாக அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்க குர்ஆனிலே பார்க்கலாம், அல்லாஹ் தஆலா நபியை, நான் இப்பொழுது இன்னும் தலைப்பிற்குள் வரவில்லை, அடிப்படைகளை சொல்லிக் கொண்டு வருகிறேன். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே வலகத் பஅஸ்னா ஃபீ குல்லி உம்மத்திர் ரசூலன் அன் இஅ்புதுல்லாஹ வஜ்தனிபுத் தாகூத், நபிமார்கள் அனுப்பப்பட்ட நோக்கத்தை பற்றி சொல்லுகிற பொழுது அல்லாஹ்வை வணங்குவது, தாகூத்துகளை அல்லாஹ் அல்லாதவர்களை வணங்காமல் இருக்கிற நோக்கத்துக்காக வேண்டிதான் நபிமார்களை அனுப்பியதாக சொல்கிறான். அங்கே அல்லாஹ் தஆலா பயன்படுத்திய சொல் பஅஸ்னா என்கிற அரபு சொல்லி அல்லாஹ் தஆலா பயன்படுத்தி இருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொன்னார்கள், இன்னமா புஇஸ்து லியுத்தம்மிம மகாரிமல் அக்லாக், நான் அனுப்பப்பட்ட நோக்கம் என்னவென்றால், அதே பஅஸ்னாவில் இருந்து வரக்கூடிய சொல்தான் புஇஸ்து, நான் அனுப்பப்பட்டதன் நோக்கம் என்னவென்றால் லியுத்தம்மிம மகாரிமல் அக்லாக், உயர்ந்த பண்புகளை இந்த மக்களுக்கு சொல்லிக் கொடுப்பதற்காக, நிரப்பி வைப்பதற்காகத்தான் நான் அனுப்பப்பட்டேன் என்று சொல்லி இருக்கிறார்கள். எனவே அந்த 2 சொல்லாடல்களும் நமக்கு தெளிவான இஸ்லாத்தின் அந்த கன்செப்டை, இஸ்லாத்தின் அடிப்படையான இலக்குகளை நமக்கு சொல்லித் தருகிறது. அல்லாஹ்வுடன் நெருங்குகிற, அதன் மூலம் தனி மனித வாழ்வில் அல்லது சமூக வாழ்வில் பக்குவப்பட்ட ஒரு மனிதனை உருவாக்குவதுதான் இஸ்லாத்தின் அடிப்படையான நோக்கமாக இருக்கிறது என்ற செய்தியை நாங்கள் பார்க்கலாம். அதற்கு நீங்கள் இஸ்லாத்தின் பண்பாடுகள் சம்பந்தமான ஏராளமான ஹதீஸ்களை சொல்லிக் கொண்டு போகலாம். அப்படி தெரிந்த ஹதீஸ்களாக இருக்கிற காரணத்தினால் அந்த பகுதிக்குள் நான் செல்லவில்லை. அதாவது மூமின்களில் பூர்த்தியான மூமின் நல்ல பண்புடைய மூமின், அதே போல நாளை மறுமையிலே அல்லாஹ்வுடைய தராசிலே பாரமானது நல்லொழுக்கம். இப்படி எத்தனையோ ஹதீஸ்கள் திரும்ப திரும்ப நமக்கு சொல்லுகிற விஷயங்கள், பண்பாடுள்ள ஒரு மனிதனாக, ஒழுக்கம் உள்ள மனிதனாக மனிதன் இருக்க வேண்டும் என்பதை எதிர்பார்க்கிறது. அதே போல நாங்கள் இந்த தலைப்பில் நான் மேல் வரிகளை மட்டும்தான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டு வருகிறேன். அதற்கடுத்ததாக இஸ்லாத்தினுடைய இபாதத்துகள், நாங்கள் 5 கடமைகள் இருக்கிறது அல்லவா, அந்த 5 கடமைகளும் இபாதத்து தான், அல்லாஹ்வுக்காக செய்யப்படுவதுதான். ஆனால் நீங்கள் பார்க்கலாம், அதற்கான பிரதான விலக்கு சொர்க்கம். மௌத்துக்கு பிறகு நாங்கள் சொர்க்கம் போக வேண்டும் என்பதற்காகத்தான் தொழுகிறோம், நோன்பு பிடிக்கிறோம், ஸகாத்து கொடுக்கிறோம். ஆனால் அதில் உலகத்தில் ஒரு இலக்கை அல்லாஹ் தஆலா சொல்லித் தருகிறான். இபாதத்துடைய எல்லா இலக்கையும் எடுத்து பாருங்கள். தொழுகை ஏன்? மானக்கடான விஷயங்களை விட்டு உங்களை தடுப்பதற்காக. நோன்பு ஏன்? நீங்கள் பொய் சொல்லாத, அதாவது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே, ஒருவன் பொய் சொல்லிக் கொண்டு, பொய் சாட்சியம் செய்து கொண்டு நோன்பு பிடித்தால் அவன் பசித்திருப்பதிலும் தாகித்திருப்பதிலும் எந்த லாபமும் அல்லாஹ்வுக்கு இல்லை, எந்த தேவையும் அல்லாஹ்வுக்கு இல்லை என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே. அப்ப வாயினால் பக்குவப்படுகிற, மனதால் பக்குவப்படுகிற, பாவங்களிலிருந்து
விட்டு தூரமாகிற. அதே போல ஜகாத்துடைய விஷயம் துதஹிருஹும் வதுஸக்கீஹிம் பிஹா, அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கிறான் ஜகாத்தை ஏன் எடுக்க வேண்டும், அதன் மூலமாக பரிசுத்தம். என்ன பரிசுத்தம்? ஜகாத்து நாங்க கொடுத்தால் என்ன பரிசுத்தம் அடைகிறோம்? மன பரிசுத்தம் அடைகிறோம், மன ரீதியாக நாங்கள் பக்குவப்படுகிறோம் என்கிற. இப்படி இஸ்லாத்துடைய அதே போல ஹஜ்ஜிலே எடுத்தால் ஹஜ்ஜிலே மிகப்பெரிய சமத்துவ உரிமை இருக்கிறது. எல்லா மனிதர்களும் ஒன்று சேர்ந்து, நானும் எவ்வளவு கோடீஸ்வரனாக இருந்தாலும் அங்கே வருகிற எங்கேயோ நாட்டை சேர்ந்த யாரோ ஒருவனும் சகோதரன் என்கிற சகோதரத்துவத்தை இஸ்லாம் சொல்லித் தருகிறது. இப்படி நாங்கள் இபாதத் அல்லாஹ்வுக்கானதுதான் என்றாலும் கூட அதிலும் உள்ளோட்டமாக பார்க்கிற பொழுது உலக நோக்கம் ஒன்று அந்த இபாதத்தில் இருக்குமாக இருந்தால் பண்பட்ட பாவம் இல்லாத, பிறருக்கு டிஸ்டர்ப் இல்லாத, அடுத்த மனிதனை புரிந்து கொள்கிற மனிதனை உருவாக்குவதுதான் நோக்கமாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளலாம். இன்னும் ஒரு படி மேலே சென்று இபாதத்துகளின் மூலமாக, அதாவது இஸ்லாத்திலே ஒழுக்கத்திற்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது என்றால், உலகத்தில் அல்லாஹ்வோடு சம்பந்தப்பட்ட பாவங்களுக்கு, ஒரு மனிதர் தொழாமல் இருக்கிறார், ஒரு மனிதர் நோன்பு பிடிக்காமல் இருக்கிறார் என்றால் உலகத்தில் அவருக்கு தண்டனை கிடையாது. உலகத்துல இதுதான் தண்டனை இல்லை, அவர் தொலாட்டி அல்லாஹ் கிட்ட தண்டனை இருக்குது மௌத்துக்கு பிறகு. ஆனால் சில பாவங்களுக்கு அல்லாஹ் தஆலா களவெடுத்தால் மறுமையில கைவெட்டுறது இல்லை, கேஸ் உலகத்திலேயே கையை சொல்லி இருக்குது. அதே போல விபச்சாரம் செய்தால் இஸ்லாமிய ஆட்சி இருக்குமாக இருந்தால், இஸ்லாமிய சட்டத்திட்டம் இருக்குமாக இருந்தால், ஆதாரங்களோடு அவர் பிடிபட்டால், அவர் திருமணம் முடித்தவராக இருந்தால் கல்லறிந்து கொள்ள வேண்டும் என்பது ஒழுக்கம் சம்பந்தமான தண்டனைகளை உலகத்திலேயே இஸ்லாம் நிறைவேற்ற சொல்லி இருக்கிறது என்றால், காரணம் அல்லாஹ்வோடு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒருவன் திரும்பிக் கொள்ளலாம், ஆனால் சமூகவியல் குற்றங்களில் அவன் ஈடுபடக்கூடாது. சமூகவியல் குற்றங்களில் 10 செஞ்சுட்டு நாளைக்கு திருந்திக்கிறேன் என்று அனுமதித்தால் அது பெரும் பரவலான ஒரு விஷயமாக மாறி சமூகம் சீர்கேட்டுக்கு போய்விடும் என்பதனால், உலகத்தில் மனித உரிமைகளோடு சம்பந்தப்பட்ட ஒழுக்கம் சார்ந்த ஒருவன் களவெடுக்கிறான், விபச்சாரம் செய்கிறான், அவன் ஒழுக்கத்தில் பிரச்சனையானவனாக இருக்கிறான் என்றால் அவனுக்கு தண்டனையை அவசரப்படுத்துகிற விஷயத்தை, மறுமையிலும் தண்டனை இருக்கிறது, ஆனால் உலகத்தில் அவனை அடையாளப்படுத்தி தண்டனை கொடுக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்வதை பார்க்கிறோம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இப்படி நான் சொன்னது எல்லாம் ஒரு ஒழுக்கமுள்ள மனிதனை, பண்பாடுள்ள மனிதனை இஸ்லாம் உருவாக்க விரும்புகிறது என்பதற்கான அடிப்படையான சின்ன சின்ன பாயிண்ட்ஸ்கள். இப்ப நான் இந்த இடத்திலே பேச போவது, ஒழுக்கம் என்று வருகிற பொழுது சொல் சார்ந்த ஒழுக்கம், செயல் சார்ந்த ஒழுக்கம், தனி மனித ஒழுக்கம், சமூக ஒழுக்கம், குடும்பம் சார்ந்த ஒழுக்கம் என்று பல பகுதிகள் இருக்கின்றன. அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தலைப்பாக ஒரு அடிப்படையிலே பேச முடியுமான விஷயங்கள். இன்று நான் உங்களோடு பேச போகிற பகுதி ஒழுக்கத்திலே ஆண் பெண் உறவு சார்ந்த, குடும்பங்களோடு சம்பந்தப்பட்ட, குடும்ப கட்டமைப்பிலே தாக்கம் செலுத்துகிற ஒழுக்கம் சம்பந்தமான சில பகுதிகளைத்தான் குறிப்பாக நான் ஏற்கனவே அடிப்படைகளை சொல்லிவிட்டு நேரடியாக ஸ்பெசிபிக்காக இந்த தலைப்பிற்குள் வந்து சில விஷயங்களை உங்களோடு பேசலாம்னு நினைக்கிறேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, என்று சொன்னால் இன்று அங்கேதான் பெரிய தவறுகள் நடந்து வருவதை நாங்கள் பார்க்கிறோம். மார்க்கத்திலே நல்ல மார்க்கத்தை பின்பற்றுகிற, நல்ல முறையிலே மார்க்கத்தோடு பற்றோடு இருக்கிற குடும்பங்கள் இந்த ஒழுக்க விஷயத்திலே, குடும்பம் சார்ந்த பிள்ளை வளர்ப்போடு சம்பந்தப்பட்ட ஒழுக்க விஷயங்களிலே தவறி போவதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இதனை எங்கிருந்து ஆரம்பிக்கலாம் என்றால் அல்லாஹ்வுடைய திருவசனத்தில் இருந்து ஆரம்பிக்கலாம் நினைக்கிறேன். அல்லாஹ் தஆலா அந்த விபச்சாரம் பற்றி சொல்கிற வசனத்திலே எங்களுக்கெல்லாம் தெரிந்த வசனம் தான் அது. வலா தக்ரபுஸ் ஸினா என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அதாவது பொதுவாக நேரடியாக அல்லாஹ் பாவத்தை தடுப்பான். சாராயம் குடிக்காதீர்கள், களவு எடுக்காதீர்கள் என்று அல்லாஹ் தஆலா தடுப்பான். ஆனால் விபச்சாரம் செய்யாதீர்கள் என்று தடுக்காமல் விபச்சாரத்தை நெருங்காதீர்கள் என்று அல்லாஹ் தஆலா தடுக்கிறான். தடுக்கிற முறையில் ஒரு வித்தியாசத்தை அல்லாஹ் தஆலா கையாளுகிறான். வலா தக்ரபுஸ் ஸினா, விபச்சாரத்தை, அப்படி என்றால் 2 பாவம் இருக்கிறது. ஒன்று விபச்சாரம் செய்வது ஒரு பாவம், விபச்சாரத்தை நெருங்குவதும் பாவம் என்கிற ஒரு விஷயத்தை இந்த வசனம் சொல்லித் தருகிறது. ஏன் சொல்லுகிறேன் என்றால், இந்த மைய புள்ளியை சுற்றிதான், இந்த அடிப்படையான விஷயத்தை சுற்றிதான் இன்று நாங்கள் பேச போகிற குடும்பம் சார்ந்த, இன்னொரு சமூகத்திலே ஆண் பெண் உறவு சார்ந்த ஒழுக்க பிரச்சனைகள் வருகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இன்னும் நாங்கள் பயப்பட வேண்டும். இன்று நாங்கள் சமூகத்திலே காண்கிற ஆண் பெண் சார்ந்த அந்த விழுமியங்களில் ஏற்பட்டிருக்கக்கூடிய
பாரதூரங்கள், கண்கூடாக நாங்கள் பார்க்கிற அல்லது சமூக வலைதளங்களில் கேட்கிற மிக மிக யதார்த்தமாக நடக்கிற அந்த விஷயங்கள் சாதாரண விஷயம் அல்ல. அல்லாஹ்வுடைய தூதர் எங்களுக்கு சொன்னார்கள், மறுமை நாளின் அடையாளமாக சொன்னார்கள். மறுமை நாளின் அடையாளங்களில் ஒன்றுதான் விபச்சாரம் அதிகரிக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அல்லது அந்த எல்ஹருஸ்ஸினா என்பது அதிகரிக்கும் என்பதை தாண்டி பகிரங்கமாக விளங்கும். அதை ஒரு ஓப்பனாக செய்வதில், அதாவது பப்ளிக்கான முறையில் அந்த அது சம்பந்தமான விஷயங்கள் நடப்பதில் சமூகம் அசட்டை பண்ணிக்கொள்ளாது, கேயா பண்ணாது. அது ஒரு மேட்டராகவே இருக்காதவர்களுக்கு சர்வசாதாரணமாக அதை கடந்து போகிற நிலைமைகள் வரும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த இடத்தை மையமாக வைத்து எங்களுடைய வீடுகளை, குடும்பங்களை பேச வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த அடிப்படையிலே இன்று நாங்கள் வாழ்கிற இந்த சூழலில் இதற்கான வழிகள், அதாவது நான் சொன்ன அந்த வலா தக்ரபுஸ் ஸினா, விபச்சாரத்தை நெருங்காதீர்கள் என்று அல்லாஹ் சொன்னானே, அதற்கான வழிகள் அதிகரித்திருக்கிறது. விபச்சாரம் அதிகரித்திருக்கிறதா இல்லையா என்று பேசுவதை விட அதற்கான வழிகள் நிறைய திறக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான காரணங்கள் நாங்கள் சொல்லலாம். இன்று ஒரு பல்கலாசார சமூகத்தில் நாங்கள் வாழுகிற காரணத்தினால் தனித்துவமான ஆண் பெண் தொடர்பாடல் ஒழுங்கை நாங்கள் மறந்து விடுகிறோம். வீட்டுக்குள் என்னதான் பேசினாலும் ரோட்ல இறங்குற பொழுது ஒரு மல்டி கல்ச்சராக இருக்கிற காரணத்தினால், எல்லா சமூகத்தையும் நாங்கள் முகம் கொடுக்கிற காரணத்தினால் அது ஒரு பாரதூரமான விஷயமாக எங்களுடைய மண்டைக்குள் இல்லாமல் போய்கொண்டிருக்கிறது. அதே போல இன்று நம் சமூகத்தில் வளர்ந்து வருகிற வாலிபர்கள், பாடசாலையில் படிக்கக்கூடிய, யூனிவர்சிட்டிகளில் படிக்கக்கூடிய, அல்லது வீதிகளில் தொழில் செய்து கொண்டிருக்கக்கூடிய, நல்ல உழைப்புகள் உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய வாலிப சமூகத்திடம் இஸ்லாம் அடிப்படையாக சொல்லித்தந்த அஜ்னபி மஹரமி உறவிலே பெரிய ஒரு பலவீனம் இருக்கிறது. அஜ்னபி மஹரமி விஷயத்திலே யார் அஜ்னபி யார் மஹரமி என்று விளங்குவதற்கப்பால் அந்த சொல்லுக்கான அர்த்தம் அப்படி ஒன்று மார்க்கத்தில் இருக்கிறதா என்று கேட்கிற அளவுக்கு நம் சமூகத்திலே அந்த தலைப்பு பேசப்படாத அல்லது மறக்கடிக்கப்பட்ட தூரமான ஒரு தலைப்பாக இருக்கிறதை பார்க்கிறோம். அதே போல நாங்கள் ஒரு சிறுபான்மையான சமூகத்திலே வாழ்வதனால், நான் ஏற்கனவே சொன்னது போல நாங்கள் சில அசௌகரியங்களை சந்திக்க வேண்டி இருக்கிறது. அதாவது நாங்கள் கலவன் பாடசாலைகளில் நமது பிள்ளைகளை படிக்க வைக்க வேண்டி இருக்கிறது. அப்போ கலவன் பாடசாலைக்கு நாங்கள் அனுப்புகிற பொழுது 1 வருடம் 2 வருடம் அல்ல, அந்த பிள்ளை ஒரு ஓலவல் வரைக்கும் படிக்கிறதா இருந்தால், ஒரு புத்தி தெரிகிற வயசு ஒரு 5ஆம் ஆண்டுக்கு பிறகு என்று வைத்துக் கொண்டால், 6ஆம் ஆண்டிலிருந்து கிட்டத்தட்ட ஓலவல் வரைக்கும் ஒரு 6 வருஷம் ஒரு கலவனான, அதாவது அந்த பிள்ளையுடைய அதிகமான நேரங்கள் கலவன் கலாசாரத்திலே வளர்ந்து வருகிறது. இதனால் விபச்சாரத்தை நெருங்குகிற பாவம் அல்லது குடும்பத்தில் அந்த ஆண் பெண் உறவில் இருக்கிற ஒழுக்கம் சம்பந்தமான விஷயம் அடிபட்டு போவதை, குறைந்து போவதை நானும் நீங்களும் பார்க்கலாம். அதே போல கலவனான பஸ் பயணங்கள், அதே போல வீதிகளில், ஹோட்டல்களில் எங்கு பார்த்தாலும் நாங்கள் காணுகிற அந்த கலவனான வாழ்க்கை முறை, இதனால் பெரும் ஒரு அபாயத்தை நாங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். பெரும் ஒரு அபாயத்தை நாங்கள் கேள்விப்பட்டுக் கொண்டும் பார்த்து கொண்டும் இருக்கிறோம். சரி, இப்படி இருக்கிற காரணத்தினால் நாங்கள் இதையெல்லாம் ஏற்றுக்கொண்டு, சரி அப்படித்தான் உலகம் கெட்டு போய்விட்டது, நாங்களும் கெட்டு போய்விடுவோம் என்று வாழ்ந்துவிட முடியுமா? வாழ்ந்துவிட முடியாது. அப்ப இதற்கான இஸ்லாமிய வழிகாட்டல் என்ன? எப்படி ஒரு குடும்பத்தை இஸ்லாமிய குடும்பமாக கட்டமைப்பதில் இஸ்லாம் நமக்கு வழிகாட்டி இருக்கிறது என்பதை படிக்க வேண்டும். முடியுமான வரைக்கும் போராடி நம்முடைய வீடுகளில் அதனை கொண்டு வருவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த அடிப்படையில் இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிறார். இதில் இன்னொரு ஆபத்து, நான் சொன்ன இந்த கலவன் பாடசாலைகள், கலவனான வாழ்க்கை பயணங்கள், வீதிகளில் நாங்கள் காண்கிற பிற சமூகத்துடைய ஒரு கலவனான வாழ்க்கை முறை, இதையெல்லாம் வைத்து ஒரு சமூகம் உருவாகி வருகிறது. அதுதான் பயங்கரமான புள்ளி. என்னவென்று சொன்னால், அதாவது உடையால் இஸ்லாத்துடன் வாழ்கிற, மனதால் ஒரு கலாசார மாற்றத்துக்கு ஆளாக்கப்பட்ட அல்லது பிற கலாசாரங்களை விரும்புகிற, அபாயா போட்டிருக்கிறார்கள் அல்லது முஸ்லிம் ஆடைகள் அணிந்த ஆண்களாக இருக்கிறார்கள், ஆனால் அவர்களுடைய சிந்தனைகள் முழுக்க முழுக்க வேறொரு மேற்கத்திய சிந்தனைகளாக அல்லது மேற்கத்திய கலாசாரத்தை விரும்பக்கூடிய சிந்தனைகளாக மாறி வருகிற அபாயம் இருக்கிறது. அண்மையிலே ஒரு அறிஞர் இது பற்றி அழகான ஒரு விளக்கத்தை எழுதியிருந்தார். அதாவது அவர் அதற்கு தலைப்பிட்டிருந்தார், ஒரு கலாசார ஹிஜ்ரத் இன்று
முஸ்லிம் சமூகத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. ஹிஜ்ரத் என்றால் என்ன? நாங்கள் விரும்புகிற வாழ்க்கை இங்கே கிடைக்கவில்லை, அதனால் நாங்கள் மார்க்கத்தோடு வாழ்வதற்கு, அல்லது ஹிஜ்ரத் என்ற பொதுவான சொல்லுக்கு இஸ்லாமிய அடிப்படையில் தான் மார்க்கத்தோடு வாழ்வது, இல்லை என்று சொன்னால் நாங்கள் விரும்புகிற ஒரு வாழ்க்கையை தேடி போவது, இதுதான் அடிப்படையில் ஹிஜ்ரத் என்பதற்கான விளக்கம். அவர் எழுத வருகிற விஷயம் என்னவென்றால், அந்த அறிஞர் சொல்கிறார், இன்று முஸ்லிம் சமூகம், குறிப்பாக வாலிபர்கள், வளர்ந்து வருகிற சமூகம் ஒரு கலாசார ஹிஜ்ரத்தை செய்து கொண்டிருக்கிறது. அப்படி என்று சொன்னால் அவர்கள் முஸ்லிம் ஊரில் தான் இருக்கிறார்கள், முஸ்லிம் குடும்பத்தில் தான் இருக்கிறார்கள், அவர்களுடைய மனம் அந்த வாழ்க்கையை விரும்பவில்லை. அவர்கள் அபாயா போட்டுக்கொண்டு அந்த இஸ்லாம் சொல்லும் விதமான மறைப்புகளை ஏற்படுத்தி கொண்டு வாழ்வதற்கான வாழ்வை அவர்கள் விரும்பவில்லை. அவர்கள் இந்த உடையில் இருக்கிறார்கள், அவர்களுக்கு பிடித்திருக்கிறது இன்னொரு கலாச்சாரம், அவர்களுக்கு தேவை இன்னொரு கலாச்சாரம், அதற்கு எப்போ சந்தர்ப்பம் கிடைக்குமோ அதனை பயன்படுத்திக் கொள்வதற்கு அவர்கள் தயாராக இருக்கிறார்கள் என்று பெண்களை மட்டுமல்ல ஆண்களிலும் அப்படியான ஒரு கலாசார ஹிஜ்ரத் நடைபெற்று வருகிறது என்கிற செய்தியை இஸ்லாமிய அறிஞர்கள் நமக்கு சுட்டி காட்டுகிறார்கள். இது அடிப்படையான ஒரு பகுதி. இன்று நாங்கள் என்னதான் பயான்களை வைத்தாலும், என்னதான் இந்த ஏற்பாடுகளை செய்தாலும், பொதுவாக நம் வாலிபர்களிடத்திலே எது பிடிக்கும் என்றால், அது பிற கலாச்சாரங்களில் வருகிற பாடல்கள் பிடிப்பதை போல நம்முடைய பிள்ளைகளுக்கு மார்க்கத்தின் விருப்பங்கள் குறைவாக இருக்கிறது. அல்லது நாங்கள் பொழுதுபோக்கிற்காக அவர்கள் பார்க்கிற காட்சிகள் எல்லாம் இன்னொரு கலாச்சாரத்தை தாண்டியதாக இருக்கிறது. அதாவது மனசார அந்த கலாச்சாரத்தை விரும்பிக் கொண்டு உடலால் அல்லது வீட்டிலே நாங்கள் இப்படி இருக்க வேண்டி ஆகிவிட்டதே என்பதற்காக இப்படி வாழ்கிற ஒரு நிலைமையை பார்க்கிறோம். சரி, இப்படி நான் சில விஷயங்களை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அதாவது இஸ்லாம் விபச்சாரத்தை நெருங்க வேண்டாம் என்று சொல்லி இருக்கிறது, அது ஒரு பாவம். அதற்கான சூழல் நம்முடைய சமூகத்தில் இருக்கிறது. அதனால் நம்முடைய பிள்ளைகள் உடலால், அதாவது நம்ம வீட்டில் மார்க்கத்தோடு வைத்திருக்கிற காரணத்தினால் இருந்தாலும் மனசால் வேறொரு வாழ்வை அல்லது வேறொரு கலாச்சாரத்தை விரும்புகிற நிலையில் இருக்கிறார்கள். இவர்களை எப்படி காப்பாற்றி எடுப்பது, எப்படி ஒரு இஸ்லாமிய குடும்பத்தை கட்டமைத்து எடுப்பது என்கிற ஒரு இடத்திற்கு இப்பொழுது நாங்கள் வந்திருக்கிறோம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, முதலாவதாக இஸ்லாம் நமக்கு சொல்லுகிற அடிப்படையான வீட்டிலே பிள்ளையை வளர்க்கிற பொழுது இஸ்லாம் சொல்லுகிற அடிப்படையான விஷயம் நமக்கெல்லாம் தெரிந்த ஹதீஸ். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், 7 வயதிலே பிள்ளைகளை தொழப்பழக்குங்கள், 10 வயதிலே அவர்கள் தொழாவிட்டால் அடித்து தொழ வையுங்கள் என்று வருகிற அந்த ஹதீஸிலே அதனோடு முடியவில்லை. அது தொழுகை சார்ந்த பகுதியை சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வஃபர்ரிகு பைனஹும் ஃபில் மபாஜி, படுக்கைகளில் பிள்ளைகளே வேறாக தூங்க வையுங்கள் என்று சொல்லி தந்தார்கள். இது அடிப்படையாக ஒரு குடும்பத்திலும் நடைபெற வேண்டிய விஷயம். நம்முடைய வீட்டுல ஒரு 10 வயசு 11 வயசு புள்ள இருந்தா, 10 நம்மட பசல ஒரு 5ஆம் ஆண்டு புள்ள, ஆக சின்ன புள்ள, நாங்க நினைப்போம் அது சின்ன புள்ளண்டு. ஆனால் இஸ்லாம் நமக்கு சொல்லி தருகிறது, 10 வயசாக இருந்தால் அவர்கள் தூங்குகிற இடங்கள் வேறு வேறாக்கப்பட வேண்டும். ஆக குறைந்தது வேறு வேறு பாய்களிலாவது, வேறு வேறு ஒரே இடத்தில் இருந்தாலும் ஏதாவது பிரிவுகள் போட்டாவது பிரிக்க வேண்டிய கடமைப்பாடு நமக்கு இருக்கிறது. அதாவது அறைகள் வேறாக தனித்தனி அறைகள் கொடுக்க முடியாவிட்டாலும் அவர்களுடைய தூங்குகிற இடங்களை, பெட்டை நாங்கள் பிரிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. இஸ்லாம் அடிப்படையாக சொல்லித் தருகிறது. ஏனென்று சொன்னால், அது தூங்குகிற பொழுது என்ன மாதிரியான உணர்வுகளுக்கு மனிதன் ஆளாகுவான், நடுநிசையிலே மனிதன் தூக்கத்தில் அவனுடைய ஆடைகள் எந்த நிலைமையிலே இருக்கும் என்கிற விஷயம் எல்லாம் நமக்கு தெரியாது. எனவே இது நம்முடைய சமூகத்தில் பெரிதாக, இதுவும் ஹதீஸ் தான் நான் சொல்வது, நான் என்னுடைய கருத்தல்ல, நபியுடைய ஹதீஸை உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். எனவே இந்த பழக்கத்தை சின்ன வயதிலிருந்து பிள்ளைகளே வேறு வேறாக தூங்க வைக்கிற, குறிப்பாக ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் இருந்தால் அவர்களை வேறாக தூங்க வைக்கிற ஒரு பழக்கத்தை நாங்கள் உண்டாக்கி கொள்ள வேண்டும். இது இஸ்லாமிய ஒழுக்கமிக்க குடும்ப உருவாக்கத்தில் பிரதான முதலாவது பகுதி என்கிற அடிப்படையை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அதற்கு அடுத்ததாக அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா சூரத்து நூருடைய 58, 59 வசனங்களே ஒரு அருமையான செய்தியை சொல்கிறார். உண்மையில் இந்த செய்தி இப்பொழுது சொல்கிற பொழுது கொஞ்சம் நீங்கள் ஏற்றுக்கொள்வதாக இருந்தாலும் சில நேரம் சமூகத்தில் நடப்பதை பார்க்க பயமாக இருக்கிறது. இன்னும் ஒரு 5-10 வருஷத்துக்கு பிறகு இந்த செய்தியை சொன்னால் இப்படியெல்லாம் இஸ்லாத்தில் இருக்கிறதா என்று கேட்டு விடுவார்களோ என்று பயப்படுகிற அளவுக்கு சமூகத்தில் ஒழுக்க சீர்கேடு மாறிக்கொண்டிருக்கிறது. நான் சொல்ல போகிற வசனத்தை பாருங்கள். அல்லாஹ் தஆலா சூரத் நூரிலே சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ லியஸ்தஅதின்குமுல்லதீன மலக்கத் ஐமானுக்கும் வல்லதீன லம் யப்லுகுல் ஹுலும மின்கும் ஸலாஸ மர்ராத். அதாவது உங்கள் வீட்டிலே பருவ வயதை அடைய போகிற, ஆனால் இன்னும் பருவ வயதை அடையாத, கொஞ்சம் ஆக சின்ன பிள்ளை இல்லாத ஒரு சின்ன பிள்ளைகள் இருப்பார்களாக இருந்தால் நீங்கள் அவர்களை, அல்லாஹ் தஆலா ஆக சின்ன புள்ள, பருவ வயது அடையில, வெளியூட்டு புள்ள இல்ல, நம்மட புள்ளதான்,
ஆனால் வீட்டுக்குள் இருக்கிற பொழுது ஒரு ஒழுக்கத்தை சொல்லித் தருகிறான். பொதுவாக உங்களோடு அவர்கள் இருந்தாலும், பொதுவாக உங்களை சுற்றி சுற்றி அவர்கள் வந்தாலும், 3 நேரங்களில் உங்கள் அறைகளுக்குள் அவர்கள் வருவதாக இருந்தால், அல்லது நீங்கள் தனிமையாக இருக்கிற இடத்துக்குள் அவர்கள் வருவதாக இருந்தால், அவர்கள் அனுமதி பெற வேண்டும். அனுமதி பெறுவதென்றால் ஒரு சலாத்தை சொல்லிக் கொண்டோ அல்லது வரவா என்று கேட்டுக்கொண்டோ அவர்கள் வர வேண்டும். திடீரென்று புக முடியாது. திடீரென்று யாரு? வெளியூட்டால் இல்ல, நம்மட விட்டு புள்ள. எப்படி புள்ள? இன்னும் பருவ வயசு அடையாத புள்ள. 3 நேரத்தை இஸ்லாம் சொல்லித் தருகிறது. மின் கபிலி ஸலாத்தில் ஃபஜ்ர், சுபஹ் தொழுகைக்கு முன்னால் உள்ள நேரம், அதாவது தூங்கி மனுஷன கடைசி கட்டம் இனி எழும்புற டைம், அந்த நேரத்துல உங்களோட ரூமுக்கு உங்களோட புள்ள வருதா இருந்தால் அல்லது வருவதற்கான ஒரு தேவை இருக்கிறதாக இருந்தால், யாருக்குள்ள? பருவ வயதை அடைகிற வயசில் உள்ள, ஆனா பருவ வயதை அடையாத, கொஞ்சம் ஆக சின்ன பிள்ளை இல்லாம கொஞ்சம் பெரிய பிள்ளைகளாக இருந்தால் அவர்கள் அனுமதி எடுத்துக்கொண்டுதான் வர வேண்டும். ஏனென்று சொன்னால் சொந்த தாயை சொந்த தகப்பனை கூட அவர்கள் கொஞ்சம் வித்தியாசமான ஆடைகளோடு பார்த்து விடக்கூடாது என்று இஸ்லாம் சொல்லித் தருகிறது. இது முதலாவது நேரம். அதே போல வஹீன தலஊன சியாபக்கும் மினல் லஹீரா, அதே போல பகல் பொழுதிலே நீங்கள் வேலைகளை எல்லாம் முடித்துவிட்டு களைப்பிலே சோர்வாக ஆடைகளை களைந்து வைத்துக் கொண்டு ரெஸ்ட் எடுக்கிற நேரம் இருக்கிறது அல்லவா, இந்த நேரத்தில் திடீரென்று அவர்கள் உங்கள் அறைக்குள் வர முடியாது. அனுமதி எடுத்துக்கொண்டுதான் அவர்கள் வர வேண்டும். அதே போல ஸலாத்தில் இஷா, இஷா தொழுகைக்கு பிறகு நீங்கள் தூங்குவதற்காக சென்று விட்டீர்களாக இருந்தால் அவர்கள் வேறு வேறாக தூங்கிக் கொள்வார்கள். உங்களை தேடி வருவதாக இருந்தால் ஒரு சலாம் சொல்லியோ வரவா என்று கேட்டோ அனுமதியோடு வர வேண்டும். இப்ப இந்த உலகத்துல நடக்கிற சம்பவங்களையும் இது இஸ்லாமிய குடும்பத்தின் இஸ்லாம் எதிர்பார்க்கிற விஷயத்தையும் கொஞ்சம் கம்பேர் பண்ணி ஒப்பிட்டு பாருங்க. நம்முடைய கலாச்சாரம் எவ்வளவு கீழே ஆக அடிமட்டத்தில் இருக்கிறது என்பது விளங்கும். ஏனென்று சொன்னால் பருவ வயதை அடையாத ஒரு புள்ள வீட்டுல இருந்தாலும், மற்ற நேரங்களில் சர்வசாதாரணமாக எங்களோடு புழங்கினாலும், இந்த 3 நேரத்தில், அதாவது தாய் தந்தையர்கள் கொஞ்சம் வளமையான ஆடைகளை விட, வளமையான வீட்டில் இருப்பதை விட கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிற நேரம், கணவன் மனைவியாக மட்டுமல்ல தனியே இருந்தாலும் கூட அவர்கள் வருகிற பொழுது இந்த அனுமதிகள் இந்த நேரத்தில் வருவதாக இருந்தால் கொஞ்சம் டைம் எடுத்து வரவா என்று கேட்டுவிட்டு வர வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. என்றால் இஸ்லாம் எப்படியான மனிதனை உருவாக்க விரும்புகிறது? எந்த அளவு தூரம் ஒரு ஒழுக்கம் உள்ள பிள்ளையாக இஸ்லாமிய வளர்ப்பில் ஒரு பிள்ளை வளர்ந்தால் இப்படி இருப்பான். சொந்த வீட்டுக்குள்ள சொந்த அம்மா சந்திக்கிறதுக்கே அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லி வரவா என்று அனுமதி கேட்டுட்டு செல்றதாக இருந்தால் அவன் எப்படி ரோட்டில் நடந்து கொள்வான்? அவன் எப்படி ஸ்கூல்ல நடந்து கொள்வான்? அவன் எப்படி வீதிகளில் நடந்து கொள்வான்? அவனால ஒரு பாதிப்பு இந்த சமூகத்துக்கு வருமா? அவனால ஒரு தவறான அநியாயங்கள் இந்த சமூகத்தில் நடக்குமா? அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே இஸ்லாம் சொல்லித் தருகிற 2வது விஷயம், இதை இப்படி பிள்ளைகளை வீட்டுல இருந்து உருவாக்குங்க. கண்ட மாதிரி எல்லாத்தையும் பிள்ளைகளுக்கு முன்னுக்கு கதைக்கிற பழக்கங்கள், அல்லது தாயாக இருந்தாலும் தந்தையாக இருந்தாலும் அசிங்கமான உடலமைப்புகளோடு, கண்ட விதமான உடலமைப்புகளோடு பிள்ளைகளுக்கு முன்னால் நீங்கள் தோன்றக்கூடாது என்கிற அடிப்படைகளை இஸ்லாம் நமக்கு சொல்லித் தந்திருக்கிறது. இது 2வது விஷயம். அப்ப முதலாவது, நாங்கள் சின்ன வயதில் அவர்களுடைய படுக்கைகளை பிரித்துக் கொள்ள வேண்டும். அதற்கு அடுத்ததாக நாங்கள் எங்களை சந்திக்க வருவதாக இருந்தாலும் அனுமதிகளோடு இந்த ஒழுக்கங்களை சொல்லிக் கொடுக்க வேண்டும். இது எல்லாம் அடிப்படையான விஷயங்கள். இதையெல்லாம் மறந்துவிட்டுத்தான் நாங்கள் பிள்ளைகளை வளர்த்து எத்தனையோ வயசுக்கு பிறகு அவர்கள் ஏதாவது தப்பு செய்கிற பொழுது பச்சை புள்ளன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தானே, இப்படி செஞ்சு போட்டானே என்று நாங்கள் கவலைப்படுகிறோம். அல்லது இவனா இப்படி செஞ்சான், பூனை மாதிரி இருப்பானே என்று சொல்லி பிறகு யோசிக்கிறோம். நாங்கள் பூனை மாதிரி இருந்த ஒரு புலியைத்தான் வைத்துக் கொண்டிருக்கிறோம் என்று பிறகுதான் தெரியும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்கள், எனவே இந்த அடிப்படைகள் வீட்டுக்குள் கவனமாக சிந்தித்து நாங்கள் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். அதற்கு அடுத்ததாக அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அடுத்த செய்தி, இஸ்லாம் நமக்கு சொன்ன செய்தி, லா யஹ்லுவன் ரஜுலுன் பிம்ரஅத்தின் ஃபஇன்ன ஷைத்தான சாலிசுஹுமா. எப்பொழுதுமே நம்முடைய வீட்டு சூழலில் ஆண் பெண் தனித்திருக்கிற, எங்களுடைய ஒரு ஆம்பளை புள்ள வீட்டுல இருந்தா இன்னொரு வெளியில இருந்து ஒரு பொம்பளை புள்ள வந்து தனியே இருக்கிற சூழல்களை நாங்கள் அனுமதிக்க கூடாது. அங்கே 3வதாக ஷைத்தான் இருப்பான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டார்கள். அதற்கு பிறகு அந்த ஷைத்தான வெண்ட ஈமான் நமக்கிட்ட இருக்குதுன்னு நம்ம ஆர்கியூ பண்ண முடியாது. யாராக இருந்தாலும், எந்த ஒரு ஆணும் எந்த ஒரு பெண்ணும் இந்த தனித்திருக்கிற விஷயத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டும். இருந்து ஈமான பாதுகாத்துக் கொள்வோம் என்று சொல்ல முடியாது. இருக்காமல் இருப்பதுதான் பாதுகாப்பு, போகாமல் இருப்பதுதான் பாதுகாப்பு, அனுமதிக்காமல் இருப்பதுதான் பாதுகாப்பு. ஏனென்றால் இது ரசூலுல்லாஹ் சொன்னது
1400 சொச்சம் வருடங்களுக்கு முன்னால் நாங்க பார்க்கிற கேட்கிற கேள்விப்பட்ட செய்திகளை எல்லாம் வச்சுட்டு பார்த்தா இந்த ஹதீஸ் எவ்வளவு கவனமாக பின்பற்றப்பட வேண்டிய ஹதீஸ்ங்கிறத நாங்க படிச்சு கொள்ளணும். அதனால வீட்டுக்குள்ள மட்டும் இல்ல, எங்கட வீட்டுக்குள்ள மட்டும் இல்ல, எங்கயா இருந்தாலும் ஒரு 2 பேர், ஒரு ஆம்பளை பொம்பளை தணிக்கக்கூடிய அமைப்பாக இருந்தால் நாங்க கிளாஸ் அனுப்புறோம், முக்கியமான பாடம் 2 பிள்ளைகள் தான் நிற்கிறாரு, ஒரு ஆம்பளை பிள்ளை ஒரு பொடியனும் வாராருன்னா நாங்க கொஞ்சம் யோசிச்சு கொள்ளணும். அங்க யாராவது ஒரு ஆள் பாதுகாப்பு இருக்கிறாங்களான்னு யோசிச்சு கொள்ளணும். அதே மாதிரி இது சம்பந்தமான உதாரணங்கள் சொல்ல போனால் அது நிறைய தலைப்பாக மாறும். அதனால நான் சுருக்கமாக சொல்கிறேன், நம்முடைய பிள்ளைய சின்னத்துல இருந்தே சொல்லி வளர்க்கணும். ஆம்பளை பிள்ளையா இருந்தா நீங்க எந்த நேரத்திலும் அப்படியான சிச்சுவேஷன் உருவாக்கி கொள்ளாதீங்க மகன். பொம்பளை பிள்ளையா இருந்தா மகள், நீங்க எப்படியான நிலைமையா இருந்தாலும் அப்படி ஒரு சிச்சுவேஷன் உருவாக்கி கொள்ளாதீங்க. ஏனென்றால் ஷைத்தான் வருவான் என்று வஹி சொல்லிவிட்டது. எனவே நாங்கள் அதில் கவனமாக இருக்க வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இதில் அதாவது 2 விதமான தனித்திருத்தல் இருக்கிறது. ஒன்று கண்ணுக்கு பார்க்க பிசிக்கலான தனித்திருத்தல், நான் ஒரு பெண்மணியோடு தனித்திருக்கிற பாவம். இன்னொன்று இப்பொழுது வந்திருக்கக்கூடிய உலகத்திலே வர்ச்சுவலாக, அதாவது மெய்நிகர் உலகத்திலே தனித்திருத்தல். அதுதான் சோசியல் மீடியாக்களில் வாட்ஸ்அப்புகளிலே தனித்திருத்திருப்பது. அதாவது கிளாஸ்மேட் என்ற அடிப்படையிலே அல்லது பெட்ச்மேட் என்ற அடிப்படையிலே அல்லது ஊர் பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்து ஒரு குரூப் திறந்திருக்கிறாங்க அடிப்படையிலே, இப்படி எத்தனையோ தலைப்புகளில் வாட்ஸ்அப் குரூப்புகள் இருக்கும். அதில் தனிமையில் மெசேஜ் பண்ணுவது என்பது அது ஒரு விதமான உரையாடல், அது உரையாடலுடைய நவீன வடிவம். எனவே அதில் எங்கட வீட்டுல தான் புள்ள இருக்குது, அவர் அங்க இருக்கிறாரு, அந்த பொடியன் 4 எத்தனையோ கிலோமீட்டருக்கு அங்க இருக்கிறாரு, 4 ஊர் தாண்டி இருக்கிறார் என்று நாங்கள் ஒரு நாளைக்கும் நப்பாசை வைத்துவிடக் கூடாது, பகல் கனவு கண்டுவிடக் கூடாது. அன்பார்ந்த, அதனால் ஏற்படுகிற விளைவுகளை நான் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை, இன்று சமூகத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே இந்த தனித்திருத்தல் என்கிற பகுதி, நான் இப்பொழுது சொல்லுகிற விஷயங்கள் கொஞ்சம் டீப்பான விஷயமாக இருக்கிறதுனால கொஞ்சம் சோம்பேறித்தனமாக கேட்கறதுக்கும் தெரிஞ்ச விஷயங்களை தானே பேசுறாரு இருக்கும். ஆனால் கொஞ்சம் கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். இதனால் ஒவ்வொரு வீடுகளிலும் கண்ணீர் கதைகள் நிறைந்து இருக்கின்றன. இதில் விட்ட தவறுகளால் உதாரணங்கள் சொல்ல போனால் எத்தனையோ குடும்பங்களில் நிறைய பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கின்றன இந்த தலைப்புகளால். எனவே 3வது பகுதி, சின்னத்திலிருந்து பிள்ளைகளை வளர்க்கிற பொழுது தனித்திருத்தல், ஆண் பெண்ணோடு பெண் ஆணோடு தனித்திருக்கிற பகுதியில் மிக கவனம் செலுத்த வேண்டும். அது முக்கியமாக பயணங்களில், பாடசாலை விஷயங்களில், அதே போல வீட்டுக்கு வெளியே நடைபெறுகிற இன்னொரு என்ன கூட்டங்களில், அது அஜ்னபியான ஒருவராக இருந்தால் எக்காரணத்தை கொண்டும் எந்த பெயரில் வந்தாலும் நாங்கள் அனுமதிக்க கூடாது என்ற விஷயத்தில் தெளிவாக இருக்க வேண்டும். அதற்கு அடுத்ததாக அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இஸ்லாமிய குடும்ப அமைப்பிலே அப்ப பாருங்க, இஸ்லாம் உருவாக்க விரும்புகிற ஒரு புள்ளைய இப்ப கற்பனை பண்ணி பாருங்க. அவரு 10 வயசுக்கு முன்னால தனியே உறங்கினவர், அதுக்கு பிறகு வீட்டுக்குள்ள உம்மா கிட்ட போறனாலும் சலாம் சொல்லிட்டு போன ஒரு புள்ள. அதே மாதிரி வாழ்க்கையில எந்த பெண்ணோடும் தனித்திருக்காத ஒரு பிள்ளையாக இருந்தால் அவர் எப்படி ஒரு பக்குவமான பிள்ளையாக வளருவார்? அப்படி பிள்ளைக்கு இஸ்லாம் சொல்லி தருகிற அடுத்த பாடம் என்ன தெரியுமா? அக்துல் பசர், பிள்ளைகளுக்கு பார்வைகளை தாழ்த்து சொல்லிக் கொடுப்பது. இஸ்லாம் குல்லில் முஃமினீன யகுல்லூ மின் அப்சாரிஹிம், நபியே நீங்கள் இந்த மக்களுக்கு மூமின்களுக்கு சொல்லிக் கொடுங்கள், அவர்கள் அவர்களுடைய பார்வையை தாழ்த்தி கொள்ளும்படி. பார்வையை தாழ்த்த சொன்னால் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நேரா வார பொம்புல இந்த குர்ஆன் வசனத்தை நல்லா விளங்குங்க. இந்த வசனம் இறங்குனது சஹாபாக்களுக்கு. சஹாபாக்களுடைய காலத்தில் இருந்த பெண்மணிகளுடைய ஈமான் நமக்கு தெரியும், சஹாபாக்களுடைய ஈமானும் தெரியும். அவங்கள நீங்க பார்க்க வேண்டாம்னு சொன்னாங்க. அது ஒண்ணு, இது ஒரு உதாரணம். இன்னொன்னு, இதே சிச்சுவேஷன்ல நினைச்சு பாருங்க, சஹாபி பெண்மணிகள் எந்த மாதிரி மேக்கப் போட்டுட்டு ரோட்ல வந்திருப்பாங்க பாக்குறதுக்கு. அவங்கள்ட்ட என்ன இருந்துச்சு அந்த காலத்துல? அவங்க சராசரியான உடுப்போட வெளியே வந்திருப்பாங்க. அதாவது அந்த காலத்தில் உள்ள மிக சாதாரணமான ஒரு உடையோட வந்த ஆட்களை சஹாபாக்களுக்கு அல்லாஹ் சொன்னா நீங்க பார்க்காதீங்கன்னு சொன்னா, இதை நம்மட சமூகத்தில் எடுத்து பாருங்க. இன்னைக்கு நம்மட ஈமானுடைய நிலைமை எப்படி இருக்குது? ரோட்ல நாங்க பார்க்கிற பெண்களுடைய உடையும் மேக்கப்பும் டிசைனும் டெக்கரேஷனும் என்ன லெவல்ல இருக்குதுன்னு சொன்னா, எவ்வளவு கவனமாக நாங்கள் பார்வையை வைத்துக் கொள்ள வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இது நேரடியாக வருகிற, நேரடியா கண்ணு முன்னுக்கு வார, எதேர்ச்சையா வார ஒரு பெண்மணியையே இப்படி பார்க்க கூடாது என்று சொன்னால், நாங்கள் பார்க்கிற, அதாவது ஒரு தாய் தூங்குகிற காட்சியை நீங்கள் பார்க்க கூடாது, தந்தை படுக்கை கோலத்தில் நீங்கள் பார்க்க கூடாது என்று சொன்னால், இன்று நம் சமூகத்திலே
அதாவது போனின் மூலமாக என்னென்ன காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நேரா நீங்க போறீங்க, திடீர்னு பார்க்க ஏற்பட்ட பார்வையை தாழ்த்துங்க என்று சொன்ன சமூகத்தில் நாங்கள் டவுன்லோட் செய்து பார்த்து கொண்டிருந்தால், நாங்கள் தரவிறக்கம் செய்து போனில் வைத்து பார்த்து கொண்டிருப்போமாக இருந்தால் அது எவ்வளவு பாவம் என்பதை நம் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். அதற்கான வழிகளை நாங்கள் தடை செய்ய வேண்டும். சின்ன வயதில் இருந்து அந்த கலாச்சாரத்தை பிள்ளைகளுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுத்து வளர்க்க வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இல்லை என்று சொன்னால் மிகப்பெரிய ஆபத்துகளை நாங்கள் சந்திக்க வேண்டி வரும். அதனுடைய பல விபரீதங்களை இன்று நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, பார்வையை தாழ்த்துகிற பழக்கம் இது சொல்லுகிற பொழுது தெரிஞ்ச விஷயம்தான், எனக்கும் தெரியும், உங்களுக்கு தெரியும். ஆனால் அது நடத்துதா இல்லையா என்றுதான் கேள்வியாக இருக்கிறது. உணர்த்துவதற்காகத்தான் நான் சொல்கிறேன். எனவே இந்த விஷயத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டும். நேரடியா எதர்ச்சியா அம்புட்ட ஒரு பெண்ணை பார்க்க கூடாது, ஒரு ஆணை பார்க்க கூடாது என்றால் நாங்கள் விரும்பி லைத்து இந்த ஆளை நான் பார்க்க வேண்டும் என்று பெயரை அடிச்சு தேடி பார்க்கிறது எவ்வளவு பெரிய பாவம் என்பதை நானும் நீங்களும் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதற்கு அடுத்ததாக இஸ்லாம் சொல்லித் தருகிற மிக முக்கியமான ஒழுக்கம்தான், பெண்கள் ஆண்களோடு பேசுகிற பொழுது, பெண் பிள்ளைகளை நீங்கள் வீட்டில் வளர்க்கிறீர்களா, ஆண்களோடு பேசுகிற பொழுது குலைந்து பேசுவதை, வளைந்து பேசுவதை, நெளிந்து பேசுவதை, இரக்கமாக பேசுவதை, பாசமாக பேசுவதை நீங்கள் வேண்டாம் என்றே சொல்லிக் கொடுத்து விடுங்கள். பாசமாக பேசுவதற்கு பெற்றோர்கள் இருக்கிறார்கள், பாசமாக பேசுவதற்கு திருமணம் முடித்த பிறகு கணவன்மார் இருக்கிறார்கள், அதே போல பாசமாக பேசுவதற்கு வீட்டில் சகோதர சகோதரிகள் இருக்கிறார்கள். அவர்களோடு எங்களுடைய அன்பை, அந்த எல்லா வகையான இரக்கத்தையும் காட்டிக்கொள்ள முடியும். ஒரு தேவைக்கு நாங்கள் வெளியில் நின்று யாரோடாவது பேசுவதாக இருந்தால் கட்டன் ரைட்டாக தேவைக்கு மாத்திரம், தேவையை மாத்திரம் ஒரு சொல்லோடோ ரெண்டு சொல்லோடோ முடித்துக் கொள்கிற அளவுக்கு வைத்துக் கொள்ள வேண்டும் என்பது இஸ்லாமிய குடும்ப அமைப்பில். இது எல்லாம் எங்கே போகும் என்றால் அந்த வலா தக்ரபு ஸினா அங்கதான் போகுது. விபச்சாரத்தை நெருங்காமல் இருப்பது, அதற்கான படிகள் தான் நான் சொன்னதெல்லாம். இதெல்லாம் செஞ்சால்தான் அங்கே போகாது. இவெல்லாத்தையும் விட்டுட்டு நாங்கள் இன்னொரு வாழ்க்கைக்கு போவோமா இருந்தால் அது பாவத்திற்கு சென்று விடும் என்பதற்காகத்தான் இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இது எனவே இதனோடு இந்த செய்திகள் 4 செய்திகளை நினைவு வைத்துக் கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ் இஷா தொழுகைக்கு பிறகு அதனுடைய இன்னும் சில விஷயங்களை பார்ப்போம். الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله أشهد أن محمدا حي على الصلاة حي على الصلاة حي على حي على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله
அல்ஹம்துலில்லாஹ் ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது பின் அப்துல்லாஹ் வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன் அம்மா பஅத். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இவ்வளவு நேரமாக இஸ்லாம் ஒழுக்கம் சார்ந்த விஷயங்களில் எவ்வளவு கரிசனை செலுத்தி இருக்கிறது என்பதையும், அதிலும் குறிப்பாக ஆண் பெண் உறவுகள் சார்ந்த ஒழுக்கம் சம்பந்தமான விஷயத்தில் எவ்வளவு கரிசனையாக நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும், அதனில் தவறு செய்கிற பொழுது சமூகத்தில் என்னென்ன பாரதூரங்கள் வருகிறது என்பதை நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். எனவே அதிலிருந்து நாங்கள் எங்களை காப்பாற்றிக் கொள்ள வேண்டுமாக இருந்தால் இஸ்லாம் சொல்லுகிற வழிதான் அந்த விபச்சாரத்தை நெருங்காதே என்ற குர்ஆன் வசனத்தை நாங்கள் சரியாக விளங்குவது. அப்ப விபச்சாரத்தை நெருங்காமல் நாங்கள் பிள்ளைகளை வளர்க்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கான படிமுறைகளாகத்தான் இந்த நான் சொன்ன பிள்ளைகளை வேறு வேறாக தூங்க வைப்பது, அதே போல தனிமையிலிருந்து அவர்களை காப்பாற்றுவது, வீட்டில் கூட அனுமதி எடுத்து அவர்களை வரச் சொல்வது, பார்வையை தாழ்த்தி கொள்கிற பிள்ளைகளை உருவாக்குவது, அதே போல பிறரோடு பேச தேவைப்பட்டால் மிக பக்குவமாக பேசுகிற தேவையை மாத்திரம் பேசிக் கொள்கிற பிள்ளைகளை உருவாக்குவது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த செய்திகளை எல்லாம் சொல்லுகிற பொழுது நாங்கள் கொஞ்சம் கூடுதலான கவனம் செலுத்த வேண்டி இருக்கிறது. இது சமூகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற நிறைய தவறுகளுக்கு பின்னால் இருக்கிற காரணங்கள் இந்த விஷயங்களாகத்தான் இருக்கிறது. இந்த வேறுகளில் வந்த தவறுகள் தான் இவ்வளவு பெரிய ஆபத்துகளை சமூகத்தில் கொண்டு வருகின்றன. எந்த அளவுக்கு நாங்கள் இந்த இஸ்லாத்தை நாங்கள் படிப்பதாக இருந்தால், இஸ்லாத்தில் எந்த அளவு தூரம் அந்த ஆண் பெண் விஷயத்திலே நாங்கள் எவ்வளவு பொடுபோக்காக இருக்கிறோம் என்பதற்கு சில உதாரணங்களை நீங்கள் எடுத்து பார்க்கலாம். இஸ்லாத்திலே ஆரம்ப காலங்களிலே இஸ்லாத்தை நாங்கள் ஆழமாக படிக்கிற பொழுது ஒரு இஸ்லாத்திலே ஒரு கருத்து வேற்றுமை இருக்கிறது. அதுதான் பெண்ணுடைய உடல் அல்ல, பெண்ணுடைய குரல் அவுரத்தா இல்லையா என்று, அதாவது பெண்ணுடைய குரலை மறைக்க வேண்டுமா இல்லையா என்று ஒரு கருத்து வேற்றுமை இருக்கிறது. அதில் சில பேர் மறைக்க வேண்டும், இல்லை அவர்கள் அதனை வெளிப்படுத்தலாம் என்ற விதமாக கருத்து வேற்றுமைகள் பேசியிருக்கிறார்கள். அதனால் தான் நீங்கள் சமூகத்திலே பார்க்கலாம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இன்று நம் சமூகத்திலே பெண்கள் பாங்கு சொல்ல நாங்கள் அனுமதித்திருக்கிறோமா? பெண்கள் பள்ளியிலே பாங்கு சொல்ல நாங்கள் அனுமதித்திருக்கிறோமா என்றால் இல்லை. அதற்கான காரணம் என்னவென்றால் அவர்களுடைய குரலை அவுரத் என்று நாங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறோம், அல்லது அவர்களுடைய குரல் அவ்வளவு பாதுகாக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அந்த சட்டத்தை நாங்கள் பள்ளிக்குள் வைத்திருக்கிறோம். ஆனால் பாடசாலைகளில், வீதிகளில், இன்னொரு இடங்களில் எந்த அளவு தூரம் அந்த குரல் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது? அப்படி என்று சொன்னால் பெண்ணுடைய குரலை அவுரத்தாக பார்க்க வேண்டிய ஒரு சமூகம், அப்படியான ஒழுக்க விழுமியத்தோடு வாழ வேண்டிய சமூகம் யாருடைய குரல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறது? பாடல்களாக, கவிதைகளாக, இன்னொரு சினிமாக்களாக யாருடைய குரல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறது? அது மட்டுமல்ல, யாருடைய உடல்களை பார்த்து கொண்டிருக்கிறது என்றெல்லாம் நாங்கள் யோசிக்கிற பொழுது இன்றைய உலகத்திலே இந்த தவறுகள் மிக கனகச்சிதமாக திட்டமிட்டு நடைபெற்றுக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அன்பார்ந்த வெறுமனே வாலிபர்களை இலக்கு வைத்த, பொருளாதாரத்தை மையமாக வைத்த சினிமாக்களுக்கு பின்னால் வாலிபர்கள் அலை மோதி சென்று கொண்டிருக்கிற பிரதானமான காரணம் இந்த இடத்தில் விடுகிற தவறுதான். நாங்கள் அதாவது நம் சமூகத்தில் அதனை அதாவது பிள்ளைகளுக்கு ஆணித்தரமாக சொல்லிக் கொடுக்காத காரணத்தினால், பிள்ளைகளுடைய மனங்களில் பதியும் விதமாக சொல்லிக் கொடுக்காத காரணத்தினால், அல்லது நாங்கள் வாழுகிற இந்த சமூகத்தில் சர்வ சாதாரணமாக அந்த விஷயங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற காரணத்தினால் இன்று எந்த சமூகம் பெண்ணுடைய குரல் அவுரத்தா இல்லையா என்று பேசிக் கொண்டதோ அந்த சமூகம் அதையெல்லாம் மறந்து எந்த அளவுக்கு என்றால் இன்று நம்முடைய சமூகத்திலே சக்தி டிவியிலோ அல்லது சிரச டிவியிலோ பாடல் போட்டி ஒன்று நடத்தி அதுல ஒரு முஸ்லிம் பிள்ளையை தோக்கடித்தால் நாங்கள் அந்த புள்ள போனது சரியா பிள்ளையா என்று பேசாமல் இவன் துவேஷத்தில் தோக்கடித்து விட்டால் சக்தி டிவியை எதிர்ப்போம், சிரச டிவியை எதிர்ப்போம் என்று பேசுகிற அளவுக்கு, சூரிய நெப்பத்தை எதிர்ப்போம் என்று பேசுகிற அளவுக்கு நம்முடைய கலாச்சாரம் மாறி போயிருக்கிறது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அதே போல நாங்கள் எத்தனையோ விஷயங்கள் இன்று எந்த சமூகத்தில் பெண்களுடைய குரல் பள்ளிகளில் நாங்கள் தூரமாக்கி வைத்திருக்கிற காரணம் அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக. ஆனால் பாடசாலைகளில், பொது மேடைகளில் எத்தனை வயசு பிள்ளைகள் எவ்வளவு பப்ளிக்காக பாடல்களை பாடிக்கொண்டிருப்பதை பார்க்கிறோம், மியூசிக்களோடு சேர்த்து பாடிக்கொண்டிருப்பதை பார்க்கிறோம். எந்த சமூகத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே வபுயூத்துஹுன்ன கைருல்லஹுன்ன, வீடுதான் சிறந்தது என்று அனுமதித்திருந்தார்கள் பள்ளிக்கு வருவதற்கு. ஆனால் இன்று நாங்கள் பள்ளிக்கு வர தடை செய்து வைத்திருக்கிறோம். அப்படி என்றால் பெரும்பான்மையான ஊர்களிலே 5 நேர தொழுகைக்கு பெண்கள் வருவது கிடையாது.
ஆனால் பள்ளிக்கு நாங்க கூட்டி வராம எங்கெங்க எல்லாம் கூட்டிட்டு போறோம். பள்ளிக்கு வராத பெண்மணிகள் இன்று எந்தெந்த பங்கன்களில் எல்லாம் கலந்து கொள்கிறார்கள் என்ற சமூகத்திலே நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, மிகப்பெரிய ஒரு ஒழுக்க வீழ்ச்சியை, மிகப்பெரிய ஒரு ஒழுக்க சரிவை நம் சமூகம் மிக விரும்பியோ விரும்பாமலோ கசப்பான உண்மையாக அனுபவித்துக் கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு ஹதீஸை உங்களுக்கு நான் சொல்லட்டுமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஐயு மம்ரஅத்தின் அஸாபத் பஹூரன் ஃபலா தஷ்ஹத் மஅனல் இஷா. இந்த ஹதீஸ கொஞ்சம் எடுத்து பிராக்டிகலாக, இது பெண்களை குறை சொல்வதாக நினைத்துக் கொள்ளாதீர்கள். இந்த விஷயங்களில் கூடுதலாக இந்த ஆண் பெண் உறவிலே பெண்களுடைய பகுதிகளின் தாக்கம் அதிகமாக இருக்கிற காரணத்தினால் கொஞ்சம் ஊண்டி பேச வேண்டி இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், எந்த பெண்மணி வாசனை திரவியங்களை பூசிக்கொண்டு வருவாளோ, எந்த தொழுகைக்கு ஃபலா தஷ்ஹத் மஅனல் இஷா, இரவு தொழுகைக்கு எங்களோடு கலந்து கொள்ள வேண்டாம் என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். ரசூலுல்லாஹ் சொன்ன இந்த ஹதீஸ கொஞ்சம் இந்த உலகத்தில் ரசூலுல்லாஹ் சொன்னது 1400 சொச்சம் வருடங்களுக்கு முன்னால். அப்ப என்ன வாசனை திரவியம் இருந்திருக்கும்? அப்படி வாசமா வாரத்துக்கு என்ன இருந்திருக்கும்? இப்ப மாதிரி ரோட்டு வெளியே வெளிச்சம் எல்லாம் போட்டு லைட் எல்லாம் போட்டு யாரு வாராங்கன்றாவது விளங்குமா? அப்படி ஒரு சமூகத்தில் ஒரு பெண்மணி ரோட்ல வாசத்தோடு போகக்கூடாது என்று சொன்னால், இப்ப நம்ம லேடிஸ் தெரிவிக்கக்கூடிய மேக்கப் செட்டுக்கும் வாசனை திரவியத்துக்கும் யார ரோட்டுக்கு இறக்க இயலும்? யார வீட்டில இருந்து வெளியாக்க இயலும்? அவங்க பூசுற, அவங்க பாவிக்கிற உடுப்புகளாக இருக்கலாம், வாசனைகளாக இருக்கலாம், கிரீம்களாக இருக்கலாம். இவர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தையும் இப்போ உள்ள காலத்தையும் ஒப்பிட்டு பாருங்க, யார சமூகத்துக்கு இறக்கலாம்? ரசூலுல்லாஹ் எங்க வரவேனாங்க? தொழுகைக்கு வார பெண்மணி, நல்ல பொம்பளை தொலைவாரா, அப்பவே இவ்வளவு கவனமா வாங்கண்டா. நாங்கள் அனுப்புகிற கல்யாண நிகழ்ச்சிகளாக இருக்கலாம், இன்னொரு என்ன கூட்டங்களாக இருக்கலாம், இன்னொரு என்ன கெட் டுகெதர்களாக இருக்கலாம். இந்த இடங்களுக்கெல்லாம் எந்த அளவு தூரம் நாங்கள் அனுமதிக்காமலோ நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய மனைவிமார், நம்முடைய சகோதர சகோதரிகள் எவ்வளவு வாசனை திரவியங்களோடு, எவ்வளவு கவர்ச்சியான ஆடைகளோடு, எவ்வளவு தன்னை அழகாக, தன்னை எவ்வளவு எல்லாம் முடியுமோ அவ்வளவு அழகுபடுத்தி கொண்டு செல்கிறார்கள். இஸ்லாம் தடுத்த விஷயமாக இருக்கிறது என்பதை இஸ்லாமிய குடும்பங்களை பற்றி பேசுகிற பொழுது நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாக இருக்கிறது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, சரி, இப்ப நான் இஸ்லாத்தின் அடிப்படைகளை சொன்னேன். ஆனால் அதை தாண்டி சவால்கள் சிலதும் இருக்கின்றன. ஏன் இப்படியான ஒரு சமூகம் உருவாகி கொண்டிருக்கிறது? இஸ்லாமிய விழுமியங்கள் இவ்வளவு பேசப்படுகிறது, இவ்வளவு சொல்லப்படுகிறது, சின்ன வயதிலிருந்து வீடுகளில் நாங்கள் சொல்லிக் கொடுக்கிறோம். ஏன் இதையெல்லாம் தாண்டி இப்படியான பாவங்கள், குடும்ப வாழ்வில் ஒழுக்க விழுமியங்கள் தூரமாகி கொண்டிருக்கிறது? விபச்சாரம் செய்யாவிட்டாலும் விபச்சாரத்தை நெருங்குகிற ஆண் பெண் உறவுகளில் ஒரு வெட்கம் இல்லாத, சர்வசாதாரணமாக எல்லாரும் நானா தம்பி போல பேசிக் கொள்கிற ஒரு சமூகத்தை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் என்றால் அதற்கான காரணம் என்ன? அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இன்று வாலிபர்களிடம் மிகப்பெரிய ஒரு சோதனையாகத்தான் இந்த சினிமா ஆக்கப்பட்டிருக்கிறது. அதாவது வேலை செய்யக்கூடிய எல்லா பொடியமாருக்கும் இரவாகினால் ஒரு பொழுதுபோக்கு தேவைப்படுகிறது. ஒன்று 4 பேர் 5 பேர் சேர்ந்து எங்கேயாவது சாப்பிட போறாங்க, இல்லை என்று சொன்னால் போனிலே முடிய எத்தனை வருஷம் தொடர்ந்து பார்த்தாலும் முடியாத அளவுக்கு திரைப்படங்கள் வந்து கொண்டே இருக்கின்றன. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, சும்மா திரைப்படம் என்று நாங்கள் சொல்லி அதனை கழித்து விட முடியாது. ஏனென்று சொன்னால், ஒரு பாடலை 4 நிமிஷம் 5 நிமிஷம் 3 நிமிஷம் உள்ள ஒரு பாடலை ஒரு வாலிபன் அல்லது ஒரு வாலிப பெண்மணி பார்க்கிறார், அல்லது ஒரு முஸ்லிமாக இருக்கிற பருவ வயதை அடைந்து யாரும் பார்க்கிறார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அதற்கு பின்னால் பெரிய ஒரு திட்டமிடல் இருக்கிறது, பெரிய ஒரு கூட்டம் அதற்கு பின்னால் இயங்கிக் கொண்டிருக்கிறது. சாதாரணமான ஒரு 4 நிமிஷ காட்சி அல்ல. அதிலே உலகத்தில் மிக அழகான பெண்மணிகள் தெரிவு செய்யப்பட்டு, அவர்கள் இயற்கையான அழகோடு இல்லாமல் செயற்கையாக அழகுகள் சேர்க்கப்பட்டு, உலகத்தில் அதாவது இயற்கை காட்சிகளில் எவ்வளவு அழகான இடங்களுக்கு அவர்களை கூட்டிக் கொண்டு அந்த காட்சியை எடுக்க முடியுமோ அங்கே வெளிநாடுகளுக்கு கூட்டி செல்லப்பட்டு, அதில் வருகிற ஒவ்வொரு வரிக்கு பின்னாலும் மிகப்பெரிய கவிஞர்களுடைய உழைப்பு இருக்கிறது. மிக சிறப்பாக எழுதக்கூடிய பாடலை இதை விட இன்னொருவர் யார் எழுதுவார், இவரை விட இந்த சிச்சுவேஷனுக்கு யார் நன்றாக எழுதுவார் என்று லட்சக்கணக்கில் பணங்கள் கொடுக்கப்பட்டு, சும்மா மனுஷனுக்கு கதைச்சாலே மனுஷனுடைய மனம் மாறும். சும்மா ரசூலுல்லாஹ் சொன்னது, பார்வையை தாழ்த்தி
கொள்ளுங்கண்டா ஒரு பொண்ணை பார்த்தாலே மனுஷன் தவறு செய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று சொன்னார்கள். இப்ப இவன் டவுன்லோட் செய்து பார்க்கிறான். அங்கே என்ன ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது? வரிகள் கவிஞன் எழுதின வரி, சாதாரண வரி அல்ல. வருகிற பெண் தெரிவு செய்யப்பட்ட பெண்மணியாக இருக்கிறார். இடம் தெரிவு செய்யப்பட்ட இடமாக இருக்கிறது. பொதுவாகவே இன்று வந்திருக்கிற தொழில்நுட்ப வசதிக்கு எந்த நோமலான மனுஷனையும் அழகாக காட்டுகிற எத்தனையோ வீடியோ வசதிகள், கேமரா வசதிகள் வந்துவிட்ட உலகத்தில் எல்லாரையும் அழகாக காட்டுகிறார்கள். இப்படியான ஒரு காட்சியை ஒரு வாலிபன் பார்த்து பார்த்து வளர்வானாக இருந்தால், இப்படியான வீடியோக்களை படங்களை திரும்ப திரும்ப பார்த்து பார்த்து வளர்வானாக இருந்தால் அவனுடைய மனம் எந்த அளவு தூரம் பாதிக்கப்படும். எனவேதான் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இது சம்பந்தமான விழிப்புணர்வு நமக்கு வேண்டும். நம்முடைய பிள்ளைகள் எதனை பார்க்கிறார்கள், நம்முடைய பிள்ளைகள் எதனை கிரகிக்கிறார்கள், எதனை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இன்று சர்வசாதாரணமாக ஒரு அவர் செலவழித்தால் ஒரு நிமிடமாக ஷோர்ட்ஸ்கள் என்ற பெயரிலே எத்தனை காட்சிகளை ரகமான வகை வகையான, ஒரு 50 வருடம் 60 வருடத்திற்கு முன்னால் ஒருவர் இருந்தால் அவர் பெண்களை பார்க்கிறார் அல்லது பெண்களோடு தொடர்பு வைத்திருக்கிறார் என்றால் அது ஊர் மட்டத்தில் ஏதோ ஒரு சின்ன எல்லைக்குள் தான் இருக்கும். இன்று அப்படி அல்ல. அதற்கான எப்புகள், அதற்கான வசதி வாய்ப்புகள் எத்தனையோ வந்து பிள்ளைகள் பட்டு பயங்கரமான ஒரு உலகத்தில் அகப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எங்களுக்கு தெரியாமல் இயற்கையாக போன் அவர்களிடம் இருக்கிற அந்த வாலிப உணர்வுகளை பயன்படுத்தி காசு பறிக்கிற அல்லது காசாக்கி கொள்ள விரும்புகிற, எப்படியாவது இதையெல்லாம் காட்டினால் அவன் காசு தருவான் என்று இருக்கிற அந்த உளவியலை பயன்படுத்தி பிள்ளைகள் பாதிக்கப்படுகிறார்கள். இது சாதாரண போனில் பார்ப்பது மட்டுமல்ல, அதை தாண்டி இன்னும் பணக்கார நிலைமைக்கு நாங்கள் இருப்போமாக இருந்தால் சர்வசாதாரணமாக முஸ்லிம் ஊர்களில் தியேட்டருக்கு போகிற பழக்கங்கள் இருக்கின்றன. தியேட்டருக்கு போய் எந்த காட்சியை சொந்த தாயை பருவ வயது அடைவதற்கு முன்னாலே தூங்கும் கோலத்தில் பார்க்க வேண்டாம் என்று சொன்ன மதத்தில், சொன்ன மார்க்கத்தில் வளர்ந்த ஒரு புள்ள ஒரு பெரிய தியேட்டரில் அருவருப்புக்காகவே உருவாக்கப்பட்ட காட்சியை, அசிங்கத்திற்காகவே உருவாக்கப்பட்ட காட்சியை சர்வசாதாரணமாக பார்த்துவிட்டு வெளியில் கொஞ்சம் கூட கூச்ச உணர்வு இல்லாமல் வருகிறான் என்று சொன்னால் நம்முடைய சமூகத்தில் எந்த அளவு தூரம் ஒழுக்க வீழ்ச்சி ஏற்பட்டிருக்கிறது என்பதை நானும் நீங்களும் பார்க்க வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த தலைப்பு படு பயங்கரமான ஒரு தலைப்பு, சாதாரண தலைப்பு அல்ல. இன்று சமூகத்தில் இதனால் ஏற்படுகிற விளைவுகள், நான் முதலாவது இந்த பகுதியிலே நான் சொல்வது காரணத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சும்மா புள்ள கெட்டு போவது கிடையாது. நாங்கள் வீட்டில் அனுமதித்த படம் பார்க்க அனுமதித்த நேரங்கள், டிவியை பார்த்துட்டு சரி பொழுதுபோக்குக்கு பார்க்கட்டும், போனை வாங்கி கொடுத்துட்டு அதை நாங்க பார்ப்பதே கிடையாது, என்னத்தையாவது பார்த்து கொள்ளட்டும் என்று அனுமதிக்கிறோம். அதே போல நம்முடைய பிள்ளைகள் இன்று ஒரு மியூசிக்கல் ஷோ நடந்தால் சர்வசாதாரணமாக நம்முடைய வாலிபர்கள் சென்று இரவு 1 மணி 2 மணி வரைக்கும் டான்ஸ் ஆடி விட்டு வருகிறார்கள், வீட்டுக்குள் அனுமதிக்கிறோம். சுபகுத்தலாமல் படுக்கிறான், சர்வசாதாரணமாக அனுமதித்துக் கொண்டிருக்கிறோம். அதே போல அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அதே அதாவது வருட முடிவிலே அல்லது வருட ஆரம்பத்திலே நியூ இயர் கொண்டாட்டங்களுக்காக சர்வசாதாரணமாக நகர்ப்புறங்களுக்கு, கொழும்பு நகர் பகுதிகளுக்கு தன்னுடைய வேற எந்த தேவையும் கிடையாது, அசிங்கமான அந்த மாதிரியான சூழல்களில் இருந்து விட்டு வர வேண்டும் என்பதற்காக நாங்கள் வாகனங்களை கொடுத்து எங்கள் வாகனங்களை எடுத்துக்கொண்டு பிள்ளைகள் வாலிபர்கள் கூட்டமாக சென்று பார்த்து விட்டு வந்து அது முஸ்லிம் சமூகத்தில் நடக்கிறது. அதை எதிர்ப்பதற்கு யாரும் இல்லை, வீட்டில் வாப்பாவும் எதிர்க்கவில்லை. அந்த வயசுக்கு அப்படித்தான் அல்லது இந்த வயசுக்கு இப்படித்தான் என்று சாக்கு போக்கு சொல்லிக் கொண்டிருப்போமாக இருந்தால் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இது நான் சொல்வது ஒரு சின்ன பகுதி தான். இதை விட ஆழமான விஷயங்கள் பொடிமாரோடு சந்தித்து பேசினால் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். மிக சர்வசாதாரணமாக எல்லாரும் அறிய அந்த மாதிரியான விஷயங்கள், தியேட்டருக்கு போவது, பப்ளிக்காக சென்று படங்கள் பார்ப்பது, அதே போல ஹோம் தியேட்டர்களை செட் பண்ணி கொண்டு ஒரு வீட்டிலே எல்லாரும் சேர்ந்து பார்ப்பது, அதே போல நான் ஏற்கனவே சொன்னதை போல வருட ஆரம்பங்களுக்கு நியூ இயர் கொண்டாட்டங்களுக்காக கோல்பேஸ்களுக்கு செல்வது, இது நம்முடைய சமூகத்தில், முஸ்லிம் சமூகத்தில் சர்வசாதாரணமாக இருந்து வருகிற குற்றங்களாக இருக்கின்றன. இதையெல்லாம் பார்த்து விட்டு வருகிறவனால் என்ன சமூகத்தில் நிகழும்? இதையெல்லாம் பார்த்துவிட்டு இவ்வளவு வக்கிரத்தை, இவ்வளவு அசிங்கமான காட்சிகளை எல்லாம் திரையில் பார்த்துவிட்டு வருகிறவனுக்கு என்ன நிகழும்? அவனுடைய மனம் மாசடையாதா? அவனுடைய சிந்தனை மாசடையாதா? அவனுடைய புத்தி பழுதடையாதா? அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இப்பொழுது நான் இந்த 2 பகுதியை உங்களோடு பேச போகிறேன். ஒன்று, இது மாதிரியான விபச்சாரத்தை நெருங்குகிற பாவங்களுக்கு ஆளாகி அதற்கு பிறகு விபச்சாரத்தில் ஈடுபடுகிறவர்களுக்கான இஸ்லாம் சொல்லக்கூடிய தண்டனைகள் என்ன என்ற ஒரு பகுதியையும், அது மட்டுமல்லாமல் இந்த உலகத்தில்
உலகத்தில் இந்த மார்க்கம் சொன்ன, நான் ஏற்கனவே சொன்ன ஒழுக்கமான அஜ்னபி மஹரமி பேணப்படுகிற வாழ்வு, சரியான ஒழுக்க அமைப்போடு பிள்ளைகள் வாழாவிட்டால் இந்த சமூகத்தில் என்ன நடக்கும், என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதற்கான ஓரிரு உதாரணங்களை உங்களுக்கு நான் சொன்னால் அதனுடைய ஆழத்தை, அதனுடைய பாரதூரத்தை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இன்று நீங்கள் ஒவ்வொரு நாளும் பத்திரிகையை எடுத்து பாருங்கள். இந்த பாலியல் வன்கொடுமைகள், பாலியல் துஷ்பிரயோகம் சம்பந்தமான தகவல்கள் இல்லாத பேப்பர்களே இல்லை என்று சொல்லுகிற அளவுக்கு வகை வகையான, அதே ஒரு பயானிலே ஒரு லைவாக இப்படி சின்ன பிள்ளைகளை எல்லாம் வைத்துக்கொண்டு பேச முடியாது என்று சொல்லுகிற அளவுக்கு ரகமான வகை வகையான எத்தனையோ அடிப்படையிலே அந்த அநியாயம் நடந்து கொண்டிருக்கிறது. நேற்று சும்மா நோமலாக தேடி பார்த்ததிலே ஒரு நாளைக்கு இலங்கையிலே 4 இந்த மாதிரியான பாலியல் துஷ்பிரயோக வழக்குகள், கேசுகள் போலீசுக்கு வந்து கொண்டிருப்பதாக, பதிவு செய்யப்பட்ட கேசுகள் வந்து கொண்டிருப்பதாக தகவல்களை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நான் அது சம்பந்தமான நிறைய பத்திரிகை செய்திகளை மட்டும் தொகுத்து வாசிப்பதாக இருந்தால் அரமணித்தியாலம் போகும் என்று சொல்கிற அளவுக்கு நிறைய அராஜகங்கள், மாணவர்கள் சேர்ந்து கூட்டு பலாத்காரம் செய்வது, அல்லது கொடியமார் சேர்ந்து யாரோ ஒருவரை வீடியோ எடுத்து வைத்து அவர்களை அந்த வீடியோவை காட்டி பயங்காட்டி அநியாயம் செய்வது, பஸ்ஸிலே வாகனங்களிலே போக்குவரத்திலே நடைபெறக்கூடிய அநியாயங்கள், இதெல்லாம் என்ன காரணம் என்று சொன்னால் இப்படியான ஒழுக்க அமைப்பில் வளர்க்கப்படாமல் நான் சொன்ன அந்த அசிங்கமான காட்சிகளை பார்த்து அந்த வக்ர புத்தியிலே ரோட்டில் ஒருவன் நடமாட ஆரம்பித்தால் அவன் தோற்றத்தில் மனிதனாக இருப்பான், சிந்தனையில் மிருகமாக இருப்பான். ஏனென்று சொன்னால் இஸ்லாம் அல்லாஹ் தஆலா வலா தக்ரபு ஸினா என்று சொன்னானே, விபச்சார நெருங்க வேண்டாம் என்று சொன்னான் என்றால் அதற்கு ஒரு காரணம் இருக்கும். ஏனென்று சொன்னால் விபச்சாரம் செய்கிறவனை விட இந்த பாவத்தை செய்கிறவன் ஆபத்தானவன். ஏன்? விபச்சாரம் 2 பேர் செய்கிறார்கள் என்று சொன்னால், ஒரு தவறில் 2 பேர் ஈடுபடுகிறார்கள் என்று சொன்னால் அது ஹராம். ஆனால் அந்த 2 பேரும் தவறான முறையில் தங்கள் தேவைகளை முடித்துக் கொள்கிறார்கள். அந்த தவறில் இருந்தவர்கள் வெளியே வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இந்த நெருங்குகிற பாவத்தை செய்கிறவர்கள் அதனை நிறைவேற்றாத காரணத்தினால் மனம் நிறைய அந்த தாகத்தோடு, மனம் நிறைய அந்த வெறியோடு அப்படியான சிந்தனைகளையே 24 மணித்தியாலமும் திரும்ப திரும்ப தன் மனதிலே அசை போட்டுக் கொண்டிருக்கிறவன் அவனுக்கு முன்னால் யாரை கண்டாலும் அப்படித்தான் தோன்றும். 5 வயசு புள்ள விளங்காது, 8 வயசு புள்ள விளங்காது, பெரிய ஆட்கள் சின்ன ஆட்கள் விளங்காது. இன்று மிருகத்தனமான எத்தனையோ செய்திகளை நாங்கள் கேள்விப்பட்டுக் கொண்டிருப்பதற்கு பின்னால் இருப்பது அவர்கள் கண்ட காட்சிகள், அவர்கள் பார்த்த காட்சிகள், அவர்களுக்கு நாங்கள் பார்க்க அனுமதித்த காட்சிகளால் தான் இப்படி உருவாகி வருவதை பார்க்கிறோம். நிறைய சம்பவங்கள் இருந்தாலும் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்கிறேன். எந்த அளவுக்கு இதனுடைய பாரதூரங்கள் முத்தி போய் இருக்கிறது என்பதற்காக நான் சொல்கிறேன். கடந்த வருடம் இந்தியாவிலே ஒரு மிக பயங்கரமான ஒரு சம்பவம் நடைபெற்றது. அதற்கு பிறகுதான் இப்படியான ஒரு தலைப்பு சமூகத்தில் பேசப்பட வேண்டும் என்று நான் இது சம்பந்தமான விஷயங்களை தேடி தொகுத்துக் கொண்டேன். அதாவது ஒரு ஹாஸ்பிட்டலிலே ஒரு டாக்டர் வேலை செய்து கொண்டிருக்கிறார். கஷ்டப்பட்ட ஒரு குடும்பத்தில் தையல் தொழில் செய்கிற ஒரு குடும்பத்தை சேர்ந்த ஒரு பிள்ளைய படிக்க வச்சு, கிட்டத்தட்ட 30-31 வயசாகுது பிள்ளைக்கு, படிக்க வைத்து டாக்டர் ஆக்கி தனது கனவை நிறைவேற்றிக் கொள்கிறார்கள் பெற்றோர்கள். ஒரு பிள்ளைய படிக்க வச்சு டாக்டர் லெவலுக்கு கொண்டு வாரது என்பது எவ்வளவு கஷ்டம் என்று குழந்தையை வளர்க்கிற எல்லா பெற்றோருக்கும் தெரியும். இப்பொழுது என் பிள்ளை பொம்பளை பிள்ளை டாக்டர் ஆகிவிட்டால், என் கனவு நனவாகிவிட்டது, இனி என் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும், இனி அவள் எங்களை பார்த்துக் கொள்வாள் என்றெல்லாம் பெரிய கனவுகளோடு அந்த குடும்பம் இருக்கிறது. ஒரு நாள் சென்ற வருடம் ஆகஸ்ட் மாதம் ஒரு நாள் காலையில் அந்த வீட்டுக்கு தொலைபேசி அழைப்பு செல்கிறது. என்ன தொலைபேசி அழைப்பு தெரியுமா? உங்கள் மகள் இறந்து கிடக்கிறாள், அவசரமாக ஹாஸ்பிட்டலுக்கு வாருங்கள். எங்கே? வீதியிலா, காட்டிலா, அல்ல ஹாஸ்பிட்டலில் இறந்து கிடக்கிறாள், வாருங்கள் என்று சொல்ல பதறி அடித்துக்கொண்டு தவியாய் தவித்துக் கொண்டு ஒரு தன் மொத்த 30 வருட உழைப்பையும் ஒரு நாள் காலையின் ஒரு தொலைபேசி செய்தி நாசமாக்கி விட்டதே என்ற தாங்க முடியாத துயரை சுமந்து கொண்டு பெற்றோர்கள் ஓடி வருகிறார்கள். அன்பார்ந்த ஆர்ஜேக்கர் ஹாஸ்பிட்டல் என்கிற அந்த கல்கத்தாவிலே உள்ள அந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி வருகிறார்கள். என்ன சொல்லப்படுகிறது? முதலாவது அந்த பிள்ளை தற்கொலை செய்ததாக சொல்லப்படுகிறது. பிறகு கொலை செய்யப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த பிள்ளை அதாவது அங்கே இரவு வைத்தியம் செய்துவிட்டு எல்லோரோடும் வைத்தியம் டாக்டராக இருந்து பயிற்சி காலம் என்பதனால் வீட்டுக்கு செல்ல முடியாது, ஒன்கோலிலே அங்கே ஹாஸ்பிட்டலிலே இருக்க வேண்டும் என்பதற்காக அங்கே ஒரு அறையிலே தங்கி இருக்கிறாள். இரவு 10 மணிக்கு பெற்றோரோடு பேசிவிட்டு தூங்க சென்ற பெண்மணி காலையில் பிணமாக உயிரிழந்த நிலைமையிலே காணப்பட்டிருக்கிறாள். யாரு? ஒரு சராசரி பெண் அல்ல, படிக்காத பெண் அல்ல, வைத்தியர் ஒரு ஹாஸ்பிட்டலில் இந்த நிலைமைக்கு ஆளாகி இருக்கிறார் என்றால்
என்றால் நிலைமையை பாருங்கள். உடலை பார்க்கிறார்கள், சின்ன பின்னமாக்கப்பட்டிருக்கிறது, வறண்டப்பட்டிருக்கிறது, கடிக்கப்பட்டிருக்கிறது, கைகால்கள் உடைக்கப்பட்டிருக்கின்றன. என்னென்ன அநியாயங்கள் எல்லாம் ஒரு மிருகம், ஒரு சிங்கத்திடம், ஒரு புலியிடம், ஒரு நரவெறி கொண்ட ஒரு மிருகத்திடம் மாட்டுப்பட்டால் ஒரு பிள்ளைக்கு என்ன ஆகுமோ அத்தனை ஒரு கொடூரங்களையும் அந்த பெண்மணி சகித்த நிலைமையிலே உயிரிழந்து கிடக்கிறாள். ஓடி வந்து பெற்றோர் பார்த்து திகைப்படைகிறார்கள், பயந்து போகிறார்கள். அதற்கு பின்னால் தேடுதல் வேட்டை நடைபெறுகிறது. அது பெரிய சம்பவம். நீங்கள் அடித்து பார்த்தால் அது விரிவான சம்பவமாக பார்க்க முடியும். நான் தேவையான விஷயத்தை மட்டும் சொல்கிறேன். அதாவது இப்படி நாசகார விஷயங்களில் நம் வாலிபர்களை உருவாக்கி விடுவோமாக இருந்தால் எந்த அளவு சமூகத்திற்கு ஆபத்து என்பதற்காக சொல்கிறேன். தேடுகிறார்கள். அங்கே ஒருவனுடைய பெயர் அடிபடுகிறது. இவனாகத்தான் இருக்கும். யாரவன்? அந்த ஹாஸ்பிட்டலிலே அங்கே இருந்த போலீசாருக்கு உதவி செய்வதற்காக கொஞ்சம் எடுபடி வேலைகள் செய்து கொடுக்கக்கூடியவன். அங்கே யாராவது ரூம் கேட்டால் ரூம் எடுத்து கொடுக்கக்கூடியவன். பெட் வசதிகள் இல்லாவிட்டால் பெட் வசதிகள் செய்து கொடுக்கக்கூடிய ஒருவனுடைய பெயர் அடிபடுகிறது. விசாரணைக்கு எடுக்கிறார்கள். விசாரணைக்கு எடுத்து அந்த பெண்மணியுடைய பிரேதம் அதாவது அடக்கம் செய்யப்படுகிறாள். விசாரணையில் எடுத்து நான் சொன்ன வந்த விஷயம் என்ன தெரியுமா? முதலாவது அவன்தான் கொலை அதாவது பலாத்காரம் செய்து கொண்டிருக்கிறான் என்பது ஒரு துயரான செய்தி. அதற்கு அடுத்ததாக நான் சொல்ல வருகிற விஷயம் என்னவென்றால் அவனுடைய போன் பறிமுதல் செய்யப்படுகிறது. அவனுடைய போனை எடுத்து ஆராய்ச்சி செய்து பார்க்கிறார்கள். என்னென்ன வீடியோக்கள் இருக்கிறது என்று பார்க்கிற பொழுதுதான் ஒரு அசிங்கத்திலும் அசிங்கமான, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், இப்படி மனிதன் இருப்பானா என்று சொல்கிற அளவுக்கு பயப்படுகிற ஒரு ஆராய்ச்சி வருகிறது. அவன் பார்த்திருக்கக்கூடிய வீடியோக்களை எல்லாம் வைத்துவிட்டு அவனை பரிசோதிக்கிறார்கள். பரிசோதித்த பிறகு ஏன் இந்த பிள்ளை கைகாலெல்லாம் உடைக்கப்பட்டு அப்படி ஏன் ஒரு பலாத்காரம் செய்து கொல்லப்படுவது என்பது ஒரு வகையான செய்தி. ஏன் இந்த பிள்ளை இவ்வளவு வக்கிரங்களுக்கு ஆளாகி இருக்கிறார் என்று பார்க்கிற பொழுதுதான் வருகிறது அவன் வகை வகையாக, அதாவது இந்த பாவத்தை எப்படி எப்படியெல்லாம் செய்ய முடியுமோ அத்தனை வடிவத்திலும் செய்து 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 அந்த நோய் முத்தி 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 இப்பொழுது அவன் எந்த நிலைமைக்கு ஆளாகி இருக்கிறான் என்றால் அவனுக்கு பிணங்களோடு தான் விபச்சாரம் செய்கிற நிலைமைக்கு ஆளாகி இருக்கிறான். அப்ப அந்த புள்ளைய அவன் கொண்டு கொலை செய்து விட்டு பாலியல் பலாத்காரம் செய்திருக்கிறான் என்று கண்டுபிடிக்கிறார்கள். இவ்வளவு ஒரு பயங்கரமான செய்தி என்பார் இஸ்லாமிய சூழல். இப்ப நாங்க முந்தி சிங்கத்துக்கு, புலிக்கு, நாய்க்கு, நரிக்கு தான் பயந்தோம். இன்று ரோட்ல 2 காலோடு சர்வசாதாரண மனுஷன் மாறி வாரான். அவனுக்குள் இப்படி சிங்கம் புலியை விட பயங்கரமான ஒரு கொடூர மிருகம் இருப்பதை எப்படி கண்டுகொள்ள முடியும்? இந்த ஒழுக்கம் கெட்டு போனால் சமூகத்தில் இஸ்லாம் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் இந்த காலத்துக்கு ஒத்து வராது. அது ஆதிகால சட்டங்கள். இப்பொழுது எல்லாம் மாடர்னாக மாற வேண்டும், நவீனமாக மாற வேண்டும். நாங்கள் அப்படி அல்ல, நாங்கள் படித்து விட்டோம், நாங்கள் முன்னேறி விட்டோம், ஒரு புதிய சமூக அமைப்பை உருவாக்க வேண்டும் என்றெல்லாம் பேசுங்கள், சந்தோஷம். நீங்கள் வளருங்கள், சந்தோஷம். ஆனால் இந்த சத்தியங்களை, இஸ்லாம் சொன்ன இந்த ஒழுக்க விழுமியங்களை நீங்கள் விட்டு விடுவீர்களாக இருந்தால் இந்த ஆபத்தை அந்த பெண்மணிகள் சந்தித்ததை போல அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், எங்களது பிள்ளைகள் சந்திக்காமல். அது மட்டுமல்ல, தூரத்தில் அல்ல, இலங்கையில் அண்மையில் கேள்விப்பட்டோம் இல்லையா? அன்றாதபுரத்திலே அப்படி ஒரு இரவு நேரத்திலே ஒருவர், அதாவது இராணுவத்தில் இருந்து வெளியேறிய இடைநிறுத்தப்பட்ட ஒருவர் சென்று அங்கே ஹாஸ்பிட்டலிலே ஒரு வேலை செய்து விட்டு வந்த ஒரு பெண்மணியை தவறாக நடத்திய, கத்தியை காட்டி பயமுறுத்தி தவறாக நடத்திய சம்பவங்களை கேள்விப்பட்டோமா இல்லையா? அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இதுதான் மகத்தான ஆபத்து, இதுதான் மிகப்பெரிய ஆபத்து. என்ன ஆபத்து? அதாவது ஒழுக்கம் கெட்ட பிள்ளைகள் உருவாகினால் இப்ப இப்படித்தானே ட்ரக்ஸ் காரணம் இப்படித்தான். என்ன இருக்கிறான், பார்க்கறதுக்கு மனுஷன் மாதிரி தான் இருப்பான், பார்க்கறதுக்கு பூனை மாதிரி தான் இருப்பான், ஆனால் அவனுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கும் என்று தெரியாது. அதுபோலத்தான் இந்த மாதிரியான கெட்ட எண்ணங்களை அதிகமாக வளர்த்து கொண்டவர்களால் பார்ப்பதற்கு மனிதர்களைப் போல இருப்பார்கள், ஆனால் மிருகங்களாக இருப்பார்கள். அதே நேரம் இன்னும் ஒரே ஒரு உதாரணத்தை மட்டும் நான் சொல்லி இந்த பயான் நிகழ்ச்சியை முடித்துக் கொள்ளலாம் என நினைக்கிறேன். ஒரு பிள்ளையை நாங்கள் நல்ல பிள்ளையாக வளர்ப்போமாக இருந்தால், ஒழுக்கம் உள்ள பிள்ளையாக வளர்ப்போமாக இருந்தால், சாலிஹான பிள்ளையாக வளர்ப்போமாக இருந்தால் அந்த பிள்ளையால் என்ன நன்மை இந்த சமூகம் அடையும் என்பதற்கு நிறைய உதாரணங்கள், நிறைய சம்பவங்கள் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஆனால் அண்மையில் நடந்த கொஞ்சம் நெகிழ்வான ஒரு சம்பவத்தை மட்டும் நான் சொல்லி முடித்துக் கொள்கிறேன். அதாவது நாங்கள் இந்த பாரதூரமான விஷயங்கள் இருக்கிறதை போல நல்ல பிள்ளைகளையும் வளர்க்க முடியும். நல்ல பிள்ளைகளை வளர்த்தால் சமூகத்திற்கு பிரயோசனமான பிள்ளைகளாக அவர்கள் இருப்பார்கள் என்பதற்கும் உதாரணம் சொல்ல வேண்டும் அல்லவா? அதற்காக சொல்கிறேன். அண்மையில் சென்ற மாதம், ஒரு மாதம் கூட இன்னும் வரவில்லை, காசாவில் ஒரு மரண செய்தி எங்களை எல்லாம் வந்து சென்றது.
காசாவில் ஊடகவியலாளராக இருந்து மரணித்து போன அனஸ் ஷரீஃபுடைய பெயர் உங்களுக்கெல்லாம் தெரிந்திருக்கும். நான் பேசுவது 70-80 வயது மனிதன் அல்ல, பெரும் சஹாபாக்களுடைய காலத்தில் வாழ்ந்த மனிதன் அல்ல. 28 வயதை உடைய 96ஆம் ஆண்டு பிறந்த போன மாதம் காசாவில் கொல்லப்பட்ட ஒருவனுடைய வரலாற்றை உங்களுக்கு நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். யார்? அனஸ் ஷரீஃப் என்று சொல்லக்கூடிய வாலிபன் பிறக்கிற பொழுது அங்கே காசாவின் ஒரு சின்ன கூடாரத்தில், அதாவது அகதி முகாமிலே தான் அவன் பிறக்கிறான். வீடுகள் கிடையாது, எங்களை போன்ற வசதிகள் கிடையாது, ஆடம்பரங்கள் கிடையாது, நாங்கள் வாழ்கிற உலகத்தில் அனுபவிக்கிற எந்த சந்தோஷங்களும் கிடையாது. ஆனால் அந்த பெற்றோர் அவனுக்கு கல்வியை கொடுத்தார்கள், ஒழுக்கத்தை கொடுத்தார்கள், மார்க்கத்தை சொல்லிக் கொடுத்தார்கள், இந்த சமூகத்திற்காக வாழ வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்தார்கள். எப்படி ஒருவன் பிள்ளையாக வளர்க்கப்படுகிற பொழுது ஒரு மிருகமாக மாறுகிறானோ, அதே போல ஒருவன் நல்ல பிள்ளையாக வளர்க்கப்படுகிற பொழுது அவன் சமூகத்திற்கு பாதுகாப்பாக மாறுவான் என்பதற்கு நான் இந்த செய்தியை உங்களுக்கு நான் சொல்கிறேன். அவன் படிக்கிறான், படித்து ஊடகத்துறையை தன் விருப்ப தெரிவாக தெரிவு செய்து கொள்கிறான். ஜேர்னலிசத்தை தெரிவு செய்து ஊடகத்துறையில் சிறப்பு தேர்ச்சிகளை பெற்றுக் கொள்கிறான். சாதாரண படிப்பு அல்ல, ஒரு குடிசையில் ஒரு அகதி முகாமிலே பிறந்து வளர்ந்த பிள்ளை என்பதற்கான படிப்பு அல்ல அவன் படித்தது. பெற்றோர் மார்க்கத்தோடு சேர்த்து அவனுக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். அல் ஜசீராவில் ஊடகவியலாளராக வேலை செய்கிற அளவுக்கு தன்னை படித்து வைத்துக் கொள்கிறான். அல் ஜசீராவில் வேலை செய்வது என்பது சாதாரண தகுதியுடையவர்களை எடுக்க மாட்டார்கள். அந்த அளவு திறமையாக பெரிய தகுதிகளை தன்னுள் வளர்த்து கொண்டு அல் ஜசீராவில் வேலைக்கு சேர்கிறான். வேலைக்கு சேர்ந்த காலத்திலிருந்து அவனுக்கு இருந்ததெல்லாம், அவனிடமும் ஒரு கேமரா இருந்தது. அந்த கேமரா ஆபாச படங்கள் எடுக்கிற கேமரா அல்ல, அங்கும் இங்கும் அசிங்கமான படம் எடுக்கிற கேமரா அல்ல. அன்பா, கருவியை நாங்கள் குறை சொல்ல முடியாது, அந்த கருவி யாரிடம் இருக்கிறது என்பதுதான் பிரச்சனை. இந்த மனிதன் கெட்டவனிடமும் ஒரு கருவி இருக்கும், அது சமூகத்திற்கு ஆபத்தானது. அவனிடம் கேமரா இருந்தது, அது நன்மைக்குரியது. காசாவில் என்னென்ன அநியாயங்களை இஸ்ரேல் செய்கிறதோ அத்தனையும் படம் எடுக்கிறான். திரும்ப திரும்ப ஒவ்வொரு மூளை முடுக்கும் சென்று பசியோடு தங்க இடம் இல்லாமல் வாழ இடம் இல்லாமல் அவன் சின்னதிலிருந்து அதை அனுபவித்தவன் என்பதனால் அவனுக்கு அது பெரிய கஷ்டமாக இருக்கவில்லை. அத்தனை கஷ்டங்களையும் சுமந்து கொண்டு படம் எடுத்துக் கொண்டே இருக்கிறான். அதற்கு பிறகு இஸ்ரேலிடம் எத்தனையோ ரகமான எத்தனையோ வகை பெருமதியான ஆயுதங்கள் இருக்கிறது. ஆனால் இவனுக்கு இஸ்ரேல் பயம் இல்லை. ஆனால் இவனிடம் இருந்த கேமராவுக்கு இஸ்ரேல் பயந்தது, இவனிடம் இருந்த அந்த ஊடக அறிவுக்கு இஸ்ரேல் பயந்தது. பல தடவை அவனுக்கு எச்சரிக்கைகள் விடுக்கப்படுகின்றன. இந்த வேலையை செய்யக்கூடாது, இந்த வேலையை செய்யக்கூடாது, விட்டுவிடு விட்டுவிடு என்று சொல்கிறார்கள். அவன் விடவில்லை, விடாப்பிடியாக நிற்கிறான். இந்த பூமிக்கு, என் மண்ணுக்கு, என் தாய் மண்ணுக்கு விடுதலை வேண்டும், அதற்காக என் அறிவை நான் பயன்படுத்துவேன். நான் வளர்ந்த இந்த வாழ்க்கையை, மார்க்கத்தோடு வாழ்கிற இந்த வாழ்க்கையை இந்த நான் காசாவுக்காக பயன்படுத்துவேன் என்று உறுதி பூண்டு அங்கேயே கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறான். இந்த வருடம் நான் நினைக்கிறேன் பிப்ரவரி மாதமோ ஏதோ இந்த வருடத்தின் ஆரம்பத்திலே 5ஆம் மாதமாக இருக்கும், ஏதோ ஒரு மாதத்திலே ஆரம்பத்திலே அவனுடைய வீட்டுக்கு இலக்கு வைத்து ஒரு குண்டு எறியப்படுகிறது. இஸ்ரேல் அவனை குறிவைத்து தாக்குகிறது. அதில் அவன் தப்பித்துக் கொள்கிறான். அவனுடைய தந்தை மறந்து போகிறார், தந்தையை இழக்கிறான். ஆனால் நம்பிக்கையை இழக்கவில்லை. தான் கற்ற கல்வியால் இந்த சமூகத்தை உயர்த்தி பிடிக்க வேண்டும், தான் கற்ற கல்வியால் இந்த இஸ்ரேல் செய்கிற அநியாயத்தை ஊடகத்துறையை பயன்படுத்தி இந்த உலகத்திற்கு காட்ட வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கிறான். அப்படி இருக்கிற பொழுது அவனுக்கு விளங்குகிறது, எனக்கு நீண்ட ஆயுள் கிடையாது, எனக்கு நீண்ட ஆயுள் கிடையாது, எப்படியோ இன்றோ நாளை என்னை கொன்று விட்டுத்தான் இந்த இஸ்ரேல் ஓயும் என்று அவனுக்கு விளங்குகிறது. அதனால் ஏப்ரல் மாதம் தனது வசியத்தை எழுதிவிடுகிறான், தனது இறுதி மடலை எழுதி வைக்கிறான். எழுதி வைத்த அவனுடைய நண்பர்களிடம் சொல்கிறான், நான் எப்பொழுது இறந்து போகிறேனோ அப்பொழுது இந்த மடலை வெளியிடுங்கள், அதுவரைக்கும் நீங்கள் வெளியிடக்கூடாது என்று சொல்லி தனது வசியத்தை எழுதி வைத்துவிட்டு அவன் யுத்தகலத்தில் இருக்கிறான். சொல்ல முடியாத துயரங்கள். அவனோடு இருந்தவர்கள் கொடுக்கிற பேட்டிகள் மிக பயங்கரமானவை. கட்டும் பசியோடு, கட்டும் தாகத்தோடு, எல்லா நேரங்களிலும் எத்தனையோ சொந்த சகோதரர்களை ஜனாசாவாக தூக்கிவிட்டான். இடிபாடுகளுக்குள் படுத்தான். சாப்பிட சாப்பாடு இல்லை. ஆனால் தனது அந்த ஒழுக்கமான அவன் பயிற்றுவிக்கப்பட்ட அந்த கல்வியால் சமூகத்துக்கு சேவை செய்ய விரும்பினான். கடைசியாக சென்ற மாதம் ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி என்று நினைக்கிறேன், அந்த ஷிஃபா என்று சொல்லப்படக்கூடிய காசாவின் பிரதான ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்தில் இருந்த அவனுடைய கூடாரத்திற்கு குண்டு மழை பொழியப்படுகிறது. அவனோடு சேர்த்து 5 ஊடகவியலாளர்கள் கொல்லப்படுகிறார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, 236வது அல் ஜசீராவின் ஊடகவியலாளனாக அவன் கொல்லப்படுகிறான். இப்பொழுது அவனுடைய வசியத்தை அவனது குடும்பத்தார்கள், நண்பர்கள் வெளியிடுகிறார்கள். அந்த வசியத் இப்படித்தான் ஆரம்பிக்கும். மக்களே, இந்த வசியத் உங்கள் கைகளில் கிடைக்குமாக இருந்தால் நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள், இஸ்ரேல் என்னை கொன்றுவிட்டது என்று.
இஸ்ரேல் என்னை கொன்று விட்டது என்று நினைத்துக் கொள்ளுங்கள், நான் மரணித்த பிறகுதான் இந்த மடல் உங்களை எல்லாம் வந்து சேரும். அதில் நிறைய செய்திகளை சொல்கிறான். அந்த செய்திகள் கண்ணீர் வடிக்காமல் நீங்கள் படித்து விடவே முடியாது அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே. அதில் அவன் சொல்கிறான், மக்களே இந்த காசாவை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், என் உயிராக இந்த உம்மத்தின் முத்தாக இருக்கிற காசாவை நீங்கள் கைவிட்டு விடாதீர்கள், பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு தன் குடும்பத்தை பற்றி பேசுகிறான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அவன் சொல்கிறான், என் பச்சிலம் குழந்தை, என் மகள், எனது மூத்த மகள் இருக்கிறாள் ஷாம், அவளை நீங்கள் கவனமாக பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அவள் வளர்ந்து பெரியவளாகி பெரிய பெரிய சாதனைகள் படைக்க வேண்டும் என்றெல்லாம் கனவு கண்டிருந்தேன். ஆனால் இந்த காசாவுக்காக அதை நான் துறந்திருக்கிறேன். அதே போல 2 வயதான என்னுடைய மகன் சலாகை உங்களுக்கு நான் ஒப்படைத்து விட்டு செல்கிறேன். அவனை நீங்கள் கவனமாக பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அவனோடு நான் கைகோர்த்து அவனுக்கு வாழ்க்கையை காட்டிக் கொடுத்து ஒரு பெரிய மனிதனாக உருவாக்கி அவன் என் கனவுகளை சுமந்து என் கஷ்டங்களை நீக்கி இந்த நான் போராடுகிற இந்த பணியை முடித்து வைப்பான் என்றெல்லாம் கனவு கண்டிருந்தேன். ஆனால் அது எல்லாம் நடக்காமல் அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டில் நான் இறந்து விடுகிறேன். எனவே அவர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று தன் மனைவியை சொல்கிறான். அதே போல அவன் சொல்லுகிற முக்கியமான இடம்தான், என் தாயை, மக்களே, முஸ்லிம்களே கவனமாக பார்த்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு அவன் சொல்கிறான், நான் இன்று இவ்வளவு பெரிய இடத்துக்கு வந்திருக்கிறேன் என்றால் ஒரு அல் ஜசீராவின் ஊடகவியலாளனாக வந்து இந்த கஸாவின் களத்தில் நிமிடத்துக்கு நிமிடம் உயிர் ஆபத்துள்ள இந்த இடத்தில் நான் போராடி இந்த செய்திகளை சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்றால் அதற்கு காரணம் அவன் சொல்கிறான், என் தாயுடைய துஆ தான் என்று சொல்கிறான். இதுதான் குழந்தை வளர்ப்பின் மிக உச்சகட்டமான இடம். அவன் சொல்கிறான், தாயுடைய துஆவினால் தான் நான் இந்த நிலைமைக்கு அடைந்து இருக்கிறேன். எனவே என் தாயை நீங்கள் கவனமாக பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று கடைசி வரை போராடினான். ஒரு அறிஞர் சொல்கிறார், அந்த அனஸ் ஷரீஃபை பற்றி சொல்கிறார், அபா அனஸ் ஐயஹ்ருஜ மின் கஸ்ஸா இல்லா இலல் ஜன்னா. அந்த அனஸ் கஸ்ஸாவுக்குள் நுழைந்தான். ஒன்று கஸ்ஸாவில் சுதந்திரம் கிடைக்க, கஸ்ஸாவுக்கு சுதந்திரம் கிடைக்க வேண்டும், இல்லை என்றால் நான் சொர்க்கவாதியாக மரணிக்க வேண்டும் என்றே அதற்குள் புகுந்த ஒரு போராளியாக அவன் இருந்தான் என்று சொல்கிறான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த சம்பவங்களை நான் 2 சம்பவங்களையும் நினைத்து பாருங்கள். ஒருவன் சமூகத்திற்கு ஆபத்தாகிறான், ஒருவன் சமூகத்திற்கு பாதுகாப்பாகிறான். 2ம் மனிதர்கள் தான், 2ம் வாலிபர்கள் தான், 2ம் பார்ப்பதற்கு மனித உருவத்தில் இருக்கிற உயிர்கள் தான். ஆனால் ஒன்று அபாயமாகிறது, இன்னொன்று நன்மையாகிறது என்று சொன்னால் நாங்கள் எப்படியான குழந்தைகளை உருவாக்க வேண்டும், எப்படியான கல்வியை கொடுக்க வேண்டும், ஆன்மீகத்தோடு சேர்ந்த, மார்க்கத்தோடு சேர்ந்த, மார்க்கத்திற்காக கஷ்டங்களை சுமக்கிற அந்த நல்ல பழக்கங்களை கொடுத்து, ஹராம் ஹலாலை சொல்லிக் கொடுத்து மார்க்கத்திற்காக வாழ வேண்டும் என்று நாங்கள் உருவாக்குவோமாக இருந்தால் எங்கள் பிள்ளைகளும் மார்க்கத்திற்காக கஷ்டங்களை சுமக்கிற, மார்க்கத்திற்காக கஷ்டப்படுகிற, நாளை அவர்கள் மரணித்தாலும் வரலாறு அவர்களை பேசுகிற, வரலாறு அவர்களை நினைவு வைத்துக் கொள்கிற, வரலாற்றின் எப்பொழுதும் பெரும் வீரர்களாக சொல்லப்படுகிற மனிதர்களாக அவர்கள் மாற முடியும், நாங்களும் மாற முடியும். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஒழுக்கமிக்க வாழ்வுதான் ஒரு நல்ல பிள்ளைகளை உருவாக்குவதற்கான அடித்தளம். எனவே நான் சொன்ன விஷயங்களை கேட்டு இன்றிலிருந்து எங்களுடைய வீடுகளில் அந்த விஷயங்களை பேணுதலாக உருவாக்கி, எப்படி நான் சொன்னேனோ அந்த 2 உதாரணங்களையும் தலையில் எடுத்து இப்படியான முன்மாதிரி மிக்க குழந்தைகளை, சமூகத்திற்கு பிரயோசனம் உள்ள குழந்தைகளை உருவாக்குவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி.